ஒருங்கிணைந்த சென்னை மாவட்டத்தினுடைய ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்களே, கடைசியா அமைச்சர் பெருமக்களே, ஆளுமை மிக்க எம்எல்ஏக்களே, அதிகாரமிக்க எம்பிகளே, நிரந்தர அமைச்சர் பெருமக்களே, சட்ட ஆயுதம் ஏந்திய அகிம்சை போராளிகளே, உங்கள் அனைவரையும் நானும் ஒருவரை வரவேற்கின்றேன். நிறைய உங்களை பேச விட்டதனுடைய நோக்கம் என்னன்னா, உங்களுக்கு எனக்கு கொஞ்சம் கெமிஸ்ட்ரி ஒத்து வராமல் இருக்கு. 10 ரூபாயத்தினுடைய தலைமை வேலைக்காரர்களுக்கும் 10 ரூபாயத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் 10 ரூபாயத்துடைய தலைவராக கூடிய உங்களுக்கும் தலைமை வேலைக்காரர்களாக கூடிய எங்களுக்கும் கொஞ்சம் கெமிஸ்ட்ரி ஒத்து வராமல் இருக்கு. நான் சொல்லிட்டு இருக்கிறேன், உங்களை எல்லாம் கோபாலகிருஷ்ணன் எல்லாம் 16 வயதுல படம் பார்த்துருக்கீங்களா? பாதி பேர் முதியவர் இருக்கீங்க. 16 வயதுல படம் பார்த்துருக்கீங்களா? 17 வயதுல பாடுறது படம். அதுல ஹீரோவுக்கு பேர் என்னங்க? கதாநாயகன் கமலுக்கு பேர் என்ன? சப்பானி. ஒரே சப்பானின்னு கூப்பிடுது. ஆனா அந்த ஹீரோயின் மட்டும், அந்த கதாநாயகி மட்டும் கோபாலகிருஷ்ணன் சொல்லி ஓஞ்சி போயிட்டா. அந்த மாதிரி உங்களைய 10 ரூபாய்க்கு தலைவர்கள் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்கள் ஒவ்வொருவரும் 10 ரூபாய்க்கு தலைவர்கள். உங்களுக்கு மேல எந்த தலைவனும் கிடையாது. உங்களுக்கு மேல எந்த தலைவனும் கிடையாது. உங்களுக்கு சமமான தலைவர்கள் இத்தனை பேர் இருக்காங்க. உங்களுக்கு கீழே யாரும் கிடையாது. உங்களுக்கு கீழே யாரும் கிடையாது. நீங்கள் தலைவர்கள். இந்த இயக்கத்துக்கு தலைவன் நீங்க தான். உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய வழிகாட்டக்கூடிய வேலைக்காரர்கள் பாஸ்கர் மாநில செயலாளர், ஜெயக்குமார் மாநில இணை ஒருங்கிணைப்பாளர், நல்வினி சட் முதன்மையான வேலைக்காரர், இந்த இயக்கத்துடைய பொதுச் செயலாளர். இதுதான் இந்த இயக்கத்தோட பார்வை. நமக்கு கொள்கை தலைவர் 10 ரூபாய்க்கு கொள்கை தலைவர். எப்படி அதிமுக எம்ஜிஆர் கொள்கை தலைவரோ, திமுக தந்தை பெரியார் பேரன் அண்ணா எப்படி கொள்கை தலைவரோ, அந்த மாதிரி கம்யூனிஸ்ட் இயக்கங்களுக்கு எப்படி கார்ல் மார்க்ஸ் கொள்கை தலைவரோ, தமிழினத்திற்கு எப்படி மேதகு தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் கொள்கை தலைவரோ, அப்படி 10 ரூபாய் இயக்கத்திற்கு கொள்கை தலைவர்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தொழிலாளர்களும் 10 ரூபாய் இயக்கத்துக்கு கொள்கை தலைவர்கள். அந்த தொழிலாளருக்கான முன்னோடி தொழிலாளி, நமக்கெல்லாம் சோறு போடக்கூடிய விவசாயிகள், இந்த விவசாயிகள் நம்மளுடைய கொள்கை தலைவர்கள். எந்த ஒரு அலுவலகத்திலையும் எந்த ஒரு தொழிலாளியும் விவசாயம் லஞ்சம் கொடுக்காத நிலைமை உருவாக்கணும். ஒரு தொழிலாளி அழுக்கு சட்டையோட கிராம நிர்வாக அலுவலருக்கு ஒரு அரசு அலுவலகத்தில் போனார்னா அவருக்கு வேலையாகணும். அவருக்கு நாற்காலி வழங்கப்படணும். வாங்க போட்டு இருக்கக்கூடிய சுமைதக்கூடிய தொழிலாளி வாங்க உட்காருங்க ஐயா அப்படின்னு அந்த மரியாதை, ஐயாங்கிற மரியாதை உழைக்கக்கூடிய தொழிலாளிக்கு, உழைக்கக்கூடிய விவசாயிகளுக்கு கிடைக்கணும். அப்படிப்பட்ட ஒரு தேசத்தை உருவாக்குவதற்கு இந்த இயக்கம் தொழிலாளர்களை, விவசாயிகளை தலைவனாக ஏற்றுக்கொண்டு என் தலைவன் லஞ்சம் இல்லாத ஊழல் இல்லாத தேசத்தில் வாழ வேண்டும், அதற்கு நாங்கள் சட்டம் ஆயுதம் ஏந்துகின்றோம், கள போராட்டம் செய்கின்றோம் அப்படிங்கிற நோக்கத்தோட 10 ரூபாய் இயக்கத்தை துவக்கி இருக்கின்றோம். சென்னை வரமாட்டம் நாங்கள் வச்சிருந்தோம். தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டத்திலையும் 10 ரூபாய் இயக்கம் மிகச்சிறப்பாக இருக்கின்றது. எல்லா கிராமங்களிலும் 10 ரூபாய் இயக்கம் வலிமையாக இருக்கின்றது. எந்த ஒரு பேரூராட்சிக்கு போனாலும் ஒரு 50 பேர் 10 ரூபாய்க்கு சார்ந்தவர்கள் இருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு தமிழ்நாடு முழுவதும் 10 ரூபாய்க்கு மிகப்பெரிய அளவில் வளர்ந்திருக்கின்றது. 2014க்கு முன்னாடி நாங்கள் ஒரு செயல் திட்டம் வச்சிருந்தோம். சென்னைக்குள்ளார 10 ரூபாய்க்கு வராது, வர மாட்டோம், பின்னாடி வரும்னு சொல்லியிருந்தோம். இந்த 2014 முழுவதும் சென்னையை மையமாக வைத்து இயக்கத்தை வளர்த்தாமல் இங்கே வேலையில் செய்திருக்கின்றோம். நம்முடைய 10 ரூபாய்க்கு மாநில செயலர் சதீஷ், நம்முடைய பாஸ்கர் சொன்ன மாதிரி இங்கே முதலமைச்சரை முற்றுகையிட்டு போராட்டம், சட்டமன்றத்தை முற்றுகையிட்டு போராட்டம், தகவல் ஆணையத்தை முற்றுகையிட்டு போராட்டம், கவர்னர் மாளிகை முற்றுகையிட்டு போராட்டம், தடை செய்யப்பட்ட மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய காந்தி சிலை முன்பு மௌனவிரத போராட்டம், இதெல்லாம் இந்த வருஷம் நாம் நடத்தின சின்னஞ்சிறிய எளிய போராட்டங்கள். சின்னஞ்சிறிய எளிய போராட்டங்கள். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கட்சி அதிமுக. அதிமுகவை சார்ந்தவர்கள் சட்டமன்றத்தை முற்றுகையிடுவதற்கு, முதலமைச்சரை முற்றுகையிடுவதற்கு நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய போராட்டம். ஏன்னா அவங்க நினைச்சு அதிமுக சட்டமன்றத்தை முற்றுகையிடும் சொன்னாங்கன்னா அரஸ்ட், ஜெயிலு, புழல் ஜெயில் நம்பி போயிடும். அதற்கு அவர்கள் தயாராக இல்லை, பயப்படுறாங்க. தமிழகத்தில் மிகப்பெரிய போராளி கட்சிகள்லாம் இருக்கு. உண்மையிலே அந்த கட்சிகள் போராளி கட்சிகள், அங்க கொள்கை பிடிப்புள்ள சிறையை நிரப்புவதற்கு தயாராக லட்சக்கணக்கான தொண்டர்களுடைய கட்சிகள் இருக்கு. அவர்கள் கூட சட்டமன்றத்தை முற்றுகையிடுவதற்கு, முதலமைச்சரை முற்றுகையிடுவதற்கு, கவர்னர் மாளிகையை முற்றுகையிடுவதற்கு கனவில் கூட கடந்த 10 ஆண்டுகளில் நினைத்து பார்த்ததில்லை. ஆனால் 10 ரூபாய் இயக்கம் தமிழகத்துடைய எந்த அரசியல் கட்சியும் நினைத்து பார்க்க முடியாத மிக கடுமையான போராட்டத்தை சாதாரணமாக நடத்தி காட்டியிருக்கோம். ரொம்ப மிக மிக எளிமையா சாதாரணமா இதுவரை
காவல் நிலையத்தில் ஒரு முறை கூட கைதாகாத பாஸ்கர் போன்ற எளிய பிள்ளைகளை வைத்து போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் நிழலுக்கு கூட ஒதுங்காத மரியாதைக்குரிய மகேந்திரன் போன்ற படித்த வெளிநாட்டிலே வேலை செய்த பொறியாளர்களை வைத்து முதலமைச்சர் முற்றுகை போராட்டத்தை சாதாரணமாக நடத்தி காட்டணும். இது எதுக்கு அப்படின்னா பயிற்சி பயிற்சி பயிற்சி. நம்முடைய தமிழினத்துடைய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள், அண்ணே உங்களுக்கு தான் பேசிட்டு இருக்கிறேன், தமிழினத்துறை தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் விடுதலை புலிகளுக்கு பயிற்சி கொடுக்கின்ற போது சொல்லுகின்றார், பயிற்சியில் எவ்வளவு வியர்வை சிந்துகிறீர்களோ, எவ்வளவு கடுமையான பயிற்சி எடுத்துக் கொள்கின்றீர்களோ, அந்த அளவிற்கு போர்க்காலத்தில் ரத்தம் சிந்துவது குறைவாக இருக்கும், உயிரிழப்பு இல்லாமல் இருக்கும். மிக கடுமையான பயிற்சி எடுக்க வேண்டும். இது மேதகு பிரபாகரன் அவர்கள் உலகிற்கு கொடுத்த போர் பயிற்சி. இந்திய ராணுவம் மட்டுமல்ல, உலக ராணுவங்கள் அனைத்துமே ராணுவர்கள் கொடுக்கக்கூடிய செய்தி, பயிற்சியில் கொடுக்கக்கூடிய செய்தி, முதல் தாரக மந்திரம், பயிற்சியில் கடுமையாக வேலை சிந்துபவன் களத்தில் ரத்தம் சிந்தாமல் இருப்பான். இதெல்லாம் ராணுவருக்கு சொல்ற பயிற்சி. எதற்கு சமூக ஆர்வலர்களுக்கு இந்த பயிற்சியை 10 ரூபாய்க்கும் கொடுக்குதுன்னா, ராணுவ வீரர் எல்லையில் பாதுகாப்பு கொடுக்கின்றார், போராடுகின்றார், இறந்து போய்விட்டால் அவருடைய குடும்பத்திற்கு ஓய்வூதியம் இருக்கின்றது. முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு அரசாங்கம் மிகப்பெரிய சலுகைகளை கொடுக்கின்றது. ஆனால் இந்த கிராமத்தில் நம்முடைய பகுதிகளில் ஊழலுக்கு எதிராக போராடக்கூடிய, இந்த நாடு நல்லா இருக்கணும் போராடக்கூடிய, மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டமாக ஊழல் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கூடிய சமூக ஆர்வலர்களுக்கு பாதிப்பு என்றால், சமூக ஆர்வலருடைய உயிருக்கு இழப்பு என்றால் எந்த ஒரு இழப்பீடும் கிடையாது, எந்த ஒரு பாதுகாப்பும் கிடையாது. ராணுவ வீரர் எப்படி எல்லையில் போராடுகின்றாரோ அதை விட ஒரு படி அதிகமாக சமூக ஆர்வலர்கள் இந்த மண்ணுக்காக தியாகம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் எந்த பாதுகாப்பும் இல்லாத சூழல். விட்டல்குமார் ஒரு தம்பி 1 கோடி ரூபாய் ஊழல், பஞ்சாயத்து தலைவர் ஊழல் பண்ணிட்டான். ஊழலை கண்டுபிடிச்சார், ஆர்டிஐ போட்டு கண்டுபிடிச்சார். ஹைகோர்ட்டுக்கு போறார், ஹைகோர்ட்ல போய் கேஸ போடுறார், விசாரணை கொண்டு வர்றார். நீதிமன்றத்துக்கு சென்றதற்காக விட்டல்குமார் கிடைத்த பரிசு மரணம். யாராவது ஒரு துணி சீட்டு கொடுத்தாங்களா? இப்ப விசிட்டிங் கார்டு கொடுத்தாங்களா? நான் ரொம்ப கஷ்டப்பட்டு விசிட்டிங் கார்டு தம்பிட்டு சொல்லி மாடல் ஆர்டிஐ பக்கத்தை கொடுங்கன்னு சொன்னேன். யாருமே அந்த பக்கத்தை பார்க்கல. நான் உத்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். எல்லாமே வாங்கினோடனே பின்னாடி திருப்பினீங்க, என் பேரை பார்த்தீங்க, பத்திரமா பாயில் வச்சிட்டீங்க. அப்படியே அந்த பின்னாடி பக்கத்தில் ஆர்டிஐ மாடல் பாருங்க, அதுல தேதிக்குள்ளார போங்க, இடம் தேதிக்குள்ளார போங்க, அந்த தேதி கவனிங்க. 16/12/2025 விட்டல்குமார் நினைவு நாள். விட்டல்குமார் நினைவு நாள். ஒரு ஊழலை கண்டுபிடித்த ஒரு 35 வயது இளைஞன், நீதிமன்றத்துக்கு சென்ற ஒரு 35 வயது இளைஞன் பட்டம்பகலில் அடித்து கொலை செய்யப்படுகின்றார். இன்று வரை அந்த படுகொலைக்கு நியாயம் கிடைக்கவில்லை. 1ஆம் ஆண்டு நிறைவடைய போகின்றது. அருமை நண்பர்களே, இன்னைக்கு சமூகங்களுடைய நிலைமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டை ஜெகஃபர் அலி எல்லாரும் கேள்விப்பட்ட பெயர், கேள்விப்பட்டிருக்கீங்க. புதுக்கோட்டை ஜெகஃபர் அலி கல்குவாரி கனிமூல கொள்ளைக்கு எதிராக போராடி உயிர் தியாகம் செய்திருக்கின்றார். கரூர் ஜெகநாதன் கனிமூல கொள்ளைக்கு எதிராக போராடி அப்புறமா கொடுத்துறானே போராடி தன்னுடைய இன்னுயிரை தியாகம் செய்திருக்கின்றார். இப்படி ஒவ்வொரு பகுதியிலும் கைவிட்டு சொல்லக்கூடிய, விரல் விட்டு என சொல்லக்கூடிய சமூக ஆர்வலர்கள், சமூக போராளிகள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள், ரத்தம் சிந்திருக்கின்றார்கள். இதெல்லாம் உச்சகட்டமா ஒரு சமூக போராளி பற்றி சொல்லியாக வேண்டும். திருநாவுக்கரசு என்கின்ற ஒரு 80 வயது இளைஞன், ஆடு மாடு மேய்க்கக்கூடிய, வைகை ஆற்றங்கரையில் ஆடு மாடு மேய்த்து பிழைக்கக்கூடிய ஒரு கூலி தொழிலாளி, 80 வயது இளைஞன், 8ஆம் வகுப்பு மட்டுமே படித்த அறிவாளி, சட்ட மேதை. வைகை ஆற்றினுடைய மணல் கொள்ளைக்கு எதிராக வைகை ஆற்றை பாதுகாப்பதற்கு போராடுகின்றார். மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்கின்றார். ஆடு மேய்த்துக் கொண்டு ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த திருநாவுக்கரசு என்ற அந்த 80 வயது இளைஞனை, சமூக போராளியை பட்டம்பகலில் கார்ல கடத்திட்டு போறாங்க. 100க்கு போன் பண்றாங்க, போலீஸ் போகல. காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கறாங்க, காவல்துறை கண்டுக்கல. விடிய விடிய வச்சு திருநாவுக்கரசு என்ற சமூக ஆர்வலரை அடிக்கிறாங்க. அடிச்சது மட்டும் இல்ல, இறுதியா அவரை ஒட்டம்புல இருக்கிற எல்லா எலும்பையும் நுணுக்குறாங்க. ஒட்டம்புல ஒரு எலும்பு மிச்சம் இல்ல, எல்லா எலும்பும் நுணுக்கிட்டாங்க. கண்களை 2 பிதிக்க எடுத்துட்டாங்க. உயர்ந்தபட்சமா அருமை நண்பர்களே, அவருடைய ஆணுறுப்பை அறுத்து வாயில திணிச்சு, எந்த வைகை ஆற்றை காப்பாற்றுவதற்காக என்னுடைய சகோதரன் நம்முடைய ரத்தம் திருநாவுக்கரசு போராடினாலும் அந்த வைகை ஆற்றுல அனாதைய மணல் குவாரியில தூக்கி எறிஞ்சிட்டு போனாங்க. நீதி கிடைக்கல, இன்று வரை நீதி கிடைக்கல. குற்றவாளிகள் விடுதலையாகி போயிட்டாங்க. காரணம்,
தமிழகத்துடைய சமூக அளவு மத்தியில் ஒற்றுமை இல்லாமல் இருப்பது. தமிழ்நாட்டில் எல்லா ஊர்லயும் சமூக அளவில் இருக்காங்க. இப்ப பேசுறாங்க என் ஊர்ல நான் ஒருத்தர் தான் இருக்கேன், நீங்க ஒருத்தர் இல்ல. சமூக அளவில் யாருன்னா நாம் சமூக அளவில் கிடையாது. மனு போடக்கூடிய, போராடக்கூடிய, வாதாடக்கூடிய நாம் மட்டும் சமூக அளவில் கிடையாது. ரோட்ல ஒரு கல்லு கிடக்குது, யாரோ ஒரு குழந்தை இந்த கல் இடிச்சு கீழே விழுந்தா அந்த கல் எடுத்து ஓரமா போறாருல்ல, அவர் சமூக ஆர்வலர். ஒருத்தர் டூ வீலர் பைக் ஓட்டிட்டு போறார், சைடு ஸ்டாண்ட் எடுத்துடாம, ஆனா அந்த ஸ்டாண்ட் எடுத்துனே சொல்றாருல்ல, அவர் சமூக ஆர்வலர். இப்படிப்பட்ட சமூக ஆர்வம், சமூக பார்வை இந்த மண்ணில் பிறந்த அனைவருக்கும் இருக்கின்றது. அவர்களுக்கெல்லாம் என்ன தயக்கம், இந்த மண்ணுக்காக, இந்த மக்களுக்காக போராடுவதற்கு என்ன தயக்கம்னா, டிராபிக் ராமசாமி ஒரு மனசு வந்தார், தனியா கத்துனார், தனியாவே கத்தி தனியாவே போயிட்டார். அங்கங்க சமூக பாதிக்கப்படுறாங்க, நீதி கிடைக்கல. நாம பொது விஷயத்துக்கு போனோம்னா நமக்கும் அந்த பாதிப்பு ஏற்பட்டு விடுமோ. அந்த எண்ணம் சமூக சேவை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞனையும் தடை செய்கின்றது. நாம் இதை மாற்றணும்னு ஆசைப்பட்டோம். அதற்கு தான் 10 ரூபாய் இயக்கம் இந்த ஆண்டு காட்பாடியில் ஒரு மாநாடு, 1000க்கும் மேற்பட்டவர்கள் திரண்ட மிகப்பெரிய மாநாடு. காவல்துறை நினைச்சது வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு அந்த மாநாட்டை ஏற்பாடு செய்த தர்மேந்திரனை காவல்துறை அழைக்கின்றது, மன்னிக்கணும் ரயில்வே துறை அழைக்கின்றது. ரயில்வே மண்டபத்தில் மாநாடு வச்சிருக்கிறீங்க, இந்த மண்டபம் கல்யாணம் நடத்துறதுக்கு மட்டும்தான், மீட்டிங் நடத்துறது கிடையாது, மாநாடு நடத்துறது கிடையாது. எங்க ரயில்வே நிர்வாகம் தெரியாதனமா மாநாட்டுக்கு மண்டபத்தை கொடுத்துட்டாங்க, மண்டபம் உங்களுக்கு இல்ல அப்படின்னு மண்டபத்தை பூட்டிட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு மாநாடு, வெள்ளிக்கிழமை மத்தியானம் 3 மணிக்கு கூப்பிட்டு மண்டபம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நம்மால் சொல்லிட்டாரு, திட்டமிட்டபடி மாநாடு அங்க நடக்கும் அப்படின்னாரு, நீங்க நடத்தீங்கன்னு சொல்லிட்டாங்க. முடிஞ்சா நடத்தீங்கன்ட்டாங்க. போய் பார்த்தா மத்திய ரயில்வே போலீஸ் மண்டபத்தை கையில் எடுத்துக்கொண்டு பூட்டி ஆர்பிஐ போலீஸ்காரன் உட்கார்ந்து இருக்கிறான். அவனுக்கு தமிழ் தெரியாது, நமக்கு ஹிந்தி தெரியாது. உள்ளார மாநாட்டிற்கான எல்லா ஏற்பாடும் செஞ்சு வச்சிட்டோம். யோசிக்கிறோம், இனிமேல் வேண்ட சண்டை பண்ணி வேலையாவாது, வேற இடத்த பிடிப்போம். ஒரு தனியார் மண்டபத்தை தயார் செய்து விட்டோம். 70,000 வாடகை கேட்டாங்க, கையில காசு கிடையாது, பாத்துக்குவோம் அப்படின்னு மண்டபத்தை மாநாட்டு நடத்தணும். மண்டபத்தை தனியார் மண்டபத்தை பிடிச்சாச்சு. சனிக்கிழமை மாலை தமிழகம் முழுவதும் சமூகர்கள் வந்துட்டு இருக்காங்க, இரவு தங்கிட்டு இருக்காங்க. விருதுநகர் நம்முடைய ஆர்டி அக்கா ஜோதி அக்கா முதல் நபரா மண்டபத்துக்கு வந்தாங்க, தன்னுடைய கணவரோடு மண்டபத்தை தங்குவதற்கு ஏற்பாடு செய்திருந்தோம். தங்கிட்டு இருக்கோம். இரவு ஒரு 9 மணி, சனிக்கிழமை இரவு 9 மணி, அந்த பகுதியுடைய காவல் ஆய்வாளர் வரார். வந்துட்டு மண்டபத்தை பூட்டி சாவி தூக்கிட்டு போயிட்டார். இரவு 10 மணிக்கு நான் போறேன். ஒரு 50க்கும் மேற்பட்ட சமூகர்கள் இரவு அங்க தங்குவதற்காக வந்தவர்கள், மாநாட்டுக்கு வந்தவர்கள் நிற்கிறாங்க. எல்லாம் வாசல்ல, பிள்ளையார் கோயில்ல மண்டபத்து வாசல்ல படுத்து தூங்கிட்டு இருக்கிறோம். டிஎஸ்பி வந்தார், தண்ணி பைப்பை கட் பண்ணிட்டு போயிட்டார். மின்சார கேபிள கேரியர் பிடிக்கிட்டு போயிட்டார். மின் இணைப்பு இல்லை, தண்ணீர் கிடையாது. அவளுக்கு என்ன நோக்கம்னா 10 ரூபாய்க்கும் போராடக்கூடிய இயக்கம். மண்டபத்தை பூட்டிட்டோம், மண்டபத்தை பூட்டிட்டோம், கரண்டை கட் பண்ணிட்டோம், தண்ணியை கட் பண்ணிட்டோம். இவர்கள் எப்படி போராட்டம் செய்வார்கள், இவர்களை கைது செய்து விடலாம். நாங்க என்ன முட்டாள்கள? இந்த காவல்துறை, இந்த அரசாங்கம், இந்த நிர்வாகம் எப்படி நம்முடைய உணர்வுகளை மழுங்கடிக்க செய்யும் என்று தெரியும். நம்ம அமைதியா உட்கார்ந்திருந்தோம். ஒரே ஒரு செய்தி சொன்னோம், நாங்கள் சட்டத்திற்கு உட்பட்டு சட்டத்தை மீறுபவர்கள். காவல்துறை மண்டபத்தல்னா மண்டபத்தை உடைச்சிட்டுலாம் போய் மாநாடு நடத்த மாட்டோம், ரோட்டெல்லாம் போய் உட்காந்து போராட்டம் பண்ண மாட்டோம். எங்களுக்கு காவல்துறை அனுமதி கொடுத்தால் இந்த மண்டபத்தில் உட்காந்து மாநாடு நடத்துவோம். அனுமதி கொடுக்கவில்லை என்றால் புளிய மரத்தில் உட்கார்ந்து பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் மாநாட்டை நடத்துவோம். அங்கேயும் மாநாடு நடத்துவது, புளிய மரத்தில் மாநாடு தடை விதித்தால் அப்படியே அடுத்த ட்ரெயின் ஏறுவோம், நேரா சென்னை ஜெயஞ்சார்ஜ் கோட்டை வாசல்ல மெரினா பீச்சில் மாநாடு நடக்கும் சொன்னோம். சொன்னப்போ 8 மணி, 8:30க்கு காவல்துறை நண்பர்கள் வந்தார்கள், மண்டபத்து சாவியை கொடுத்தார்கள், பீஸ் கேரியரை கொடுத்தாங்க. மாநாடு சிறப்பாக நடந்தது. சமூக ஆர்வலர் பாதுகாப்பு என்று சொன்னால் ஏன் காவல்துறை அரசியல்வாதிகள் பயப்படுகின்றார்கள் என்றால், சமூக ஆர்வலர் பாதுகாப்புங்கிற விஷயம்தான் இன்றைய ஆட்சியாளர்களுக்கு, வருங்கால ஆட்சியாளர்களுக்கு, எதிர்கால ஆட்சியாளர்களுக்கு எல்லோருக்குமே தலைவலி. இவன் யார் தப்பனாலும் கேட்பான். இவர்களை ஒன்று சேர விட்டுவிடக்கூடாது, இவர்கள் பாதுகாப்பை பற்றி யாரும் பேசிவிடக்கூடாது அப்படின்னு நினைப்பா இருக்காங்க. அதற்கு பிறகு ஐயா போன கொஞ்சம் அப்படியே வெளியே போய் பேசிட்டு வந்துருங்க, 10 நிமிஷம் முடிச்சிட போறோம். யாருக்கு முக்கிய போன வந்தாலும் பேசிட்டு வந்துருங்க. அதற்கு பிறகு நாம் விருதுநகரில் மிகப்பெரிய மாநாடு, காவல் கண்காணிப்பாளரையும் மாவட்ட ஆட்சியரையும் அழைத்தோம். அவர் வாழ்த்து செய்தி சொன்னார்கள். ஈரோட்டில் மிகப்பெரிய சமூக பாதுகாப்பு மாநாடு,
டெல்டாவில் திருவாரூரில் சமூக ஆர்வலர் பாதுகாப்பு மாநாடு. அடுத்து தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களை, சமூக செயல்பாட்டாளர்களை, தொழிற்சங்க தலைவர்களை, சமூக அக்கறையோடு செயல்படக்கூடிய தேர்தல் நோக்கமற்ற அரசியல் கட்சியை சார்ந்தவர்களை, தனித்தனியாக இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களை, பல்வேறு அமைப்புகளே இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களை அனைவரையும் ஒருங்கிணைத்து சமூக ஆர்வலர் பாதுகாப்பு மாநாடு மாநில மாநாட்டை சென்னையில் வரக்கூடிய பிப்ரவரி 2ஆம் தேதி நடத்த இருக்கின்றோம். நீங்கள் நடத்துகின்றீர்கள். பிப்ரவரி 1 தவறா சொல்லிட்டா? பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சமூக ஆர்வலர் பாதுகாப்பு மாநாடு. தமிழகத்துடைய பிதாமகன் லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர் என்று தமிழகத்துடைய இளைஞர்களை தட்டி எழுப்பிய ஐயா சகாயம் அவர்கள் இந்த மாநாட்டிலே சிறப்புரை ஆற்றுகின்றார். எதற்காக ஐயா சகாயம் அவர்களை சிறப்பழைப்பாளர் அழைத்திருக்கின்றோம் என்றால், பத்திரிகையத்தை பொறுத்தவரை எந்த நிகழ்ச்சி என்றாலும், எந்த மாநாடு என்றாலும், எந்த கூட்டம் என்றாலும் சிறப்பழைப்பாளர் நீங்கள் தான். நீங்கள் மட்டும்தான் சிறப்பழைப்பாளர். சீஃப் கெஸ்ட் வெளியிருந்து யாரையும் ஆளுமையிலே அழைப்பதை நாங்கள் தவிர்ப்போம். ஆனால் ஐயா சகாயம் அவர்கள் ஏன் தேர்வு செய்கின்றோம் என்றால், ஊழல் ஒழிப்பு, சமூக ஆர்வலர்கள், லஞ்சத்துக்கு எதிரான போராட்டம் என்றால் ஐயா சகாயம் அவர்கள் தான் தமிழகத்திலே அடையாளம். இந்த இளைஞருடைய கதாநாயகன் அப்துல் கலாம். ஊழல் ஒழிப்பை பற்றி அதிகமாக பேசி அதிகமாக யோசித்த மிகப்பெரிய ஆளுமை அப்துல் கலாம் அவர்கள். அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு நிகராக தமிழக மண்ணில் ஊழலுக்கு எதிராக அதிகமாக குரல் கொடுத்தவர் ஐயா நம்முடைய சகாயம் அவர்கள். அவரை நாங்கள் எங்களுடைய ஆசிரியராக, ஆசானாக நாம் பார்க்கின்றோம். ஆனால் அவர்கிட்ட எங்ககிட்ட ஒரு பிரச்சனை இருக்கு. விஆர்எஸ் கொடுத்த உடனே ஐயா சகாயம் அவர்கள் களத்துக்கு வருவார். அவருடைய தலைமையில் அவரோடு இணைந்து நாமெல்லாம் பயணிக்கலாம் நினைச்சோம். அவர் விஆர்எஸ் கொடுத்துட்டு இன்னும் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. இன்றைக்கு ஒரு 25 வயதுக்கு கீழே கூடிய இளைஞர்களுக்கு ஐயா சகாயத்தின் பெயர் தெரியாத சூழல் ஏற்பட்டு விட்டது. ஐயாவோடு நெருக்கமாக இருப்பவர்கள் ஐயாவோடும் இந்த செய்தியை சொல்ல வேண்டும். அவரை வைத்துக் கொண்டே நாங்கள் பேசியிருக்கின்றோம். எதற்கு ஐயா அவர்கள் இந்த மாநாட்டிற்கு வர வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகின்றோம் என்றால், தமிழகத்தில் ஊழலுக்கு எதிரான போராட்டம், லஞ்சத்திற்கு எதிரான போராட்டம் என்பது மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டம். இந்த சுதந்திர போராட்டத்தை நடத்துவதற்கு இந்த படைக்கு ஐயா சகாயம் முன்வரிசையில் இருக்க வேண்டும் என்பது நம்முடைய ஆசை, தமிழக இளைஞருடைய ஆசை. அதனாலதான் அவரை கொண்டு வரோம். கொஞ்சம் அவரே உங்களை எல்லாம் பார்த்த பிறகாச்சும் யோசிப்பார், மீண்டும் களத்திற்கு வருவார் அப்படிங்கிற ஆசை நாம் வெளிப்படுத்துவோங்கிறத அவர்கிட்ட சொல்ல போறோம். அவர் வருவதற்கு ஒப்புக்கொண்டிருக்கின்றார். நிச்சயமாக வருவார். இந்த சமூக பாதுகாப்பு பத்தி யோசிக்குள்ள இதை யார் யோசிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்கம் யோசிக்கணும். அரசாங்கம் யோசிக்குமா? விட்டல்குமாருடைய மனைவிக்கு அரசாங்கம் வேலை கொடுப்பதாக நம்முடைய போராட்டத்தில் ஒப்புக்கொண்டது. மாவட்ட ஆட்சித்தலைவர் 1 மணி நேரம் அழைத்து விட்டல்குமார் குடும்பத்தாரையும் 10 ரூபாய்க்கு நிர்வாகிகளையும் அழைத்து காலை 9 மணி முதல் 10 மணி வரை எல்லா அலுவலகங்களும் ஒத்திவைத்துவிட்டு இந்த ஒரு விஷயத்தை பேசினார். விரைவாக வேலை வழங்கப்படும், தமிழக அரசிடம் பேசி வேலை வாங்கி தரேன்னு சொன்னாங்க. ஒரு MA BEd படித்த பட்டதாரி பெண்ணுக்கு சத்துணவு ஆயாம வேலை கொடுத்தாங்க. யோசிச்சு பாருங்க. ஒரு சமூக ஆர்வலர் இந்த மண் நலர்ந்த உயிர் தியாகம் செய்திருக்கின்றார். ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட் கூட தரத்துக்கு மனதில்லை. கள்ளக்குறிச்சியில் சாராயம் குடிச்சு செத்து போனவங்க எவ்வளவு இந்த அரசாங்கம் கொடுத்தது? இதுவரை கரூர்ல குளத்தை மீட்பதற்கு, ஏரியை மீட்பதற்கு போராடி உயர்நீதிமன்றம் சென்றதுக்காக உயிர் நீத்த வீரமலை அவருடைய மகன் குடும்பத்திற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டு கூட, சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டு கூட தமிழக அரசாங்கம் ஒரு பைசா கூட நஷ்டீடு தராம இருக்கு. தரக்கூடாது என்று இருக்கின்றது. வீரமலை வழக்கை பத்தி நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். கரூர் மாவட்டத்தில் முதலைப்பட்டிங்கிற கிராமம் 600 ஏக்கர் ஏரி ஆக்கிரமிக்கப்பட்டது. அரசாங்கத்தால், ஆக்கிரமிப்பாளர்களால். நீதிமன்றம் செல்கின்றார், ஆக்கிரமிப்பை அகற்றுகின்றார். ஆக்கிரமிப்பை அகற்றியதற்கு வீரமலைக்கும் அவருடைய மகனுக்கும் ஆக்கிரமிப்பாளர் கொடுத்த பரிசு காலையில 8 மணிக்கு தன்னுடைய பேர பிள்ளைங்களை பஸ் ஏற்றுறதுக்கு, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு சைக்கிள்ல வீரமலை குழந்தைகளை பேர பிள்ளையை கூட்டிட்டு போய் பஸ் ஸ்டாப்ல நிற்கிறாரு. ஸ்கூல் வேன் வர நேரம், ஸ்கூல் வேன் வரவில்லை, யமன் வந்தான் சமூக வடிவத்தில். பட்டம்பகல்ல பஸ் ஸ்டாப்ல 600 ஏக்கர் ஏரி மீட்டு கொடுத்த வீரமலையை வெட்டி கொள்றாங்க. பேரம்பேத்தி கண்ணுக்கு முன்னாடி ஊரே வேடிக்கை பார்க்குது. அதோட கொலகார பாவியில் விட்டுவிடவில்லை. மகனை தேடிட்டு போறாங்க. வீரமலை மகனை தேடிட்டு போய் 1 கிலோமீட்டர் தூரம் தேடிட்டு போய் மகனையும் கொள்றாங்க. இன்றைக்கு வீரமலை குடும்பத்தில் ஒரு ஆண் வாரிசு கூட இல்லை.
2 பெண்கள் மட்டும்தான் இருக்காங்க. அந்த குடும்பத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை நஷ்டீடு கொடுக்க சொல்லி உத்தரவு போட்டது. உயர்நீதிமன்றம் போட்ட உத்தரவை உச்சநீதிமன்றம் உறுதி செய்திருக்கின்றது. அரசாங்கம் ஒரு பைசா கூட தரல. நம்முடைய மரியாதைக்குரிய தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய தலைவர் வந்திருக்காரு. அவருடைய மாநில தலைவர் ML ரவிங்கிற ஒரு வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் தொழில் செய்துட்டு இருக்கார். மிகப்பெரிய பொருளாதார பலமுள்ள குடும்பத்தை சார்ந்தவர். அவர் இந்த கேஸை நடத்துறார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவா கரூர் நீதிமன்றத்தில் போய் வழக்கு நடத்துறார். அவரை வாங்கன்னு கேட்கறதுக்கு கரூர்ல நாதி கிடையாது. ஒருத்தர் கூட அவர் வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போய் நீதிமன்றத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு துணைக்கு நிற்கிறதுக்கு நாதி கிடையாது. இங்க இருந்து ட்ரெயின் ஏறுவாரு, கரூர்ல இறங்குவாரு, ரயில்வே ஸ்டேஷன்ல வெயிட்டிங் ஹால்ல பொது கழிவறையில குளிச்சுட்டு தயாராகிட்டு நீதிமன்றத்துக்கு போவார். அவர் கூட சிதம்பரம், இன்னொரு வக்கீல் பேர் என்னங்க, சிவஞான சம்பந்தம், 85 வயது கொண்ட மூத்த வழக்கறிஞர். 3 வழக்கறிஞர் போவாங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல பப்ளிக் டாய்லெட்ல குளிச்சுட்டு நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு நடத்திட்டு பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு அன்னைக்கு ரூம் போட்டிருந்தா மிச்சம் இருக்கக்கூடிய 2000-3000 பணத்தை பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு செலவு கொடுத்துட்டு வந்தாங்க. இன்றைக்கு அந்த கொலைகாரர்களுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்திருக்காங்க. அவர்கள் தான் நம்மோடு இருக்கக்கூடிய நம்முடைய சமூக பாதுகாப்பு அமைப்பினுடைய ஆலோசகராக இருக்கக்கூடிய ML ரவி, மக்கள் சக்தி கட்சியினுடைய தலைவர்கள். அதோடு நிறுத்தல, சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை அமர்வில் இந்த வழக்கு நடக்குது. வழக்கை திறம்பட நடத்தி சரியாக நடத்தி இரட்டை ஆயுள் தண்டனை உறுதிப்படுத்தி கொடுத்திருக்கின்றார்கள். அதோடு விடல, டெல்லி சுப்ரீம் கோர்ட்டு கொலகார பாவிங்க போறாங்க. டெல்லி சுப்ரீம் கோர்ட்டிலும் இரட்டை ஆயுள் தண்டனை உறுதிப்படுத்தி கொடுத்தது ML ரவி என்கின்ற மகத்தான எளிய ஆளுமை. அரசாங்கம் செய்ய தவறியதை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இதை தொடர்ந்து நாம் செய்யணும்னா நம்மகிட்ட ஒரு ஒற்றுமை வேணும். அதனாலதான் அறிமுகப்படுத்தி சொன்னோம். நீங்க எந்த அமைப்பு சார்ந்தவங்க சொல்லுங்க, விரிவா அறிமுகப்படுத்திங்க. எங்களுக்கு எல்லா அமைப்புகளும், எல்லா கட்சிகளும், எல்லா சாதி மத இனமும் ஒன்றுதான். பொது விஷயத்தோடு இணைகின்றோம். இந்த மண் நல்லா இருக்கணும், இந்த தேசம் நல்லா இருக்கணும், இங்க ஊழல் இருக்கக்கூடாது, என் ஊர் வளரணும், என் ஊர்ல தப்பு நடக்கக்கூடாது, என் ஊர்ல சட்டப்படி ஆட்சி நடக்கணும். இதற்கு யார் யாரெல்லாம் போராடுறீங்களோ அவங்களாம் எங்களுடைய நண்பர்கள். நீங்க எந்த ஜாதியா இருங்க, எந்த கட்சியா இருங்க, எந்த மதமா இருங்க, எந்த இனமா இருங்க, எந்த அரசு கட்சி சார்ந்தவளா இருங்க, அதை பற்றி எங்களுக்கு கவலையே கிடையாது. 10 ரூபாய் இயக்கத்தை பொறுத்தவரை வாங்க, நாம இணைஞ்சு நம்ம மண்ணுக்கு, நம்ம ஊருக்கு சட்ட ஆயுதம் ஏந்தி போராடுவோம். நம்ம ஊர்ல லஞ்ச ஊழல் இல்லாம விடும். நம்மளால போய் MLA பண்ற ஊழலை, MP பண்ற ஊழலை, மந்திரி பண்ற ஊழலை, ஆட்சியாளர் பண்ற ஊழலாம் தட்டி கேட்க முடியாது. நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் தேர்தல் பிரச்சாரம் சொன்னாங்க 4 வருஷத்துக்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகம் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் அடுத்த 90 நாட்களில் ஊழல் செய்த அனைத்து அதிமுக அமைச்சர்களும் MLAக்களும் ஜெயிலுக்கு போயிடுவாங்க அப்படின்னு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பவர் வாக்குறுதி கொடுத்தார். 4 வருஷம் போச்சு. இதுவரை தமிழ்நாட்டில் ஒரு MLA மேல, ஒரு மந்திரி மேல கூட கேஸ் போடல. ஒருத்தன் கூட, முன்னாள் மந்திரி கூட ஜெயிலுக்கு போகவே மாட்டாங்க, FIR போட மாட்டாங்க. எங்களுக்கு தெரியும். ஏனென்றால் திமுகவும் அதிமுகவும் ஊழல் செய்வதில் நாணயத்தின் 2 பக்கங்கள். திமுக ஊழல் செஞ்சு அதிமுக தட்டி கேட்கவே கேட்காது. அடுத்த அதிமுக ஆட்சி வந்துச்சுன்னா திமுக அவங்க ஊழலை கேட்கவே கேட்காது. அடுத்த முதலமைச்சர் கனவோடு 1 டஜன் தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க, நல்ல தலைவர்களா இருக்காங்க. அவர்களும் இந்த ஊழலை தட்டி கேட்க மாட்டார்கள். லைவ் மீடியா இருக்கு, டிவி இருக்கு, நியூஸ் பேப்பர் இருக்கு. இவன் யாராச்சும் இந்த பெரிய பெரிய ஊழலா தட்டி கேட்பானா? கேட்க மாட்டான். ஒரு நாள் செய்தி, ஒரு நாள் லைவ் நியூஸ் போட்டு கம்முன்னு போய் பொல பார்ப்பான். இவங்க எல்லாம் எடுக்கிற தயங்குற விஷயத்தை நாம் எடுக்க கூடாது. அதனாலதான் 10 ரூபாய்க்கு சொல்லுது. MLA ஊழல் பண்றான், பண்ணிட்டு போறான். MP ஊழல் பண்றான், பண்ணிட்டு போறான். அமைச்சர் ஊழல் பண்றான், பண்ணிட்டோம். எவனா 1 கோடி லஞ்சம் வேண்டாம், வாங்கிட்டு போய்கிட்டோம். ஆனா என் தெருவுல, என் ஊர்ல இல்லாதவன்கிட்ட, ஏழைகிட்ட, அடித்தட்டு மக்கள்கிட்ட எவனோ 100 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய் லஞ்சம் வாங்க நாங்க விட மாட்டோம். எவனா இல்லாதவன் லஞ்சம் வாங்கினா நாங்க சட்டங்களை செருப்படுத்தி அடிப்போம். ஊழல்வாதிகள் நாங்க அடிக்கிற செருப்பு சட்டங்கிற செருப்பா தான் இருக்குமே தவிர எங்கள் கால் செருப்பாக இருக்காது. சட்டப்படி அவர்களை தண்டிப்பதற்கு முயற்சி செய்வோம். அதே அதிகாரி 1 கோடி லஞ்சம் வாங்கினா அவருக்கு பாராட்டு வைப்போம், நல்லா பொழைச்சின்னு சொல்லுவோம். அந்த ஊழல் நாங்கள் தட்டி கேட்க மாட்டோம். எதற்காக என்றால் பெரிய பெரிய ஊழல்லாம் பார்த்துக்கிறதுக்கு, கேட்கறதுக்கு அறப்போர் இயக்கம் போன்ற எங்களுடைய சகோதர அமைப்புகள், பெரிய பெரிய அமைப்புகள் இருக்காங்க. 10 ரூபாய்க்கும் அதை கேட்காது. ஏன்னா 10 ரூபாய் இயக்கத்துக்கு சொந்தமாக அலுவலகம் கிடையாது. எந்த காலத்திலும் 10 ரூபாய்க்கும் சொந்தமாக ஒரு அலுவலகத்தை கட்டாது. 10 ரூபாய்க்கும் எந்த காலத்திலும் சொந்தமாக ஒரு அலுவலகத்தை கட்டாது. 10 ரூபாய்க்குல பணத்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் தர போறது இல்ல.
எந்த காலத்திலையும் 10 ரூபாய்க்கு பொருளாளர் ஒரு பதவி கிடையாது. நாங்க யாரையும் தலைவனா ஏத்துக்க மாட்டோம். எனக்கு தலைவன் நான் மட்டும்தான். என் கூட இத்தனை தலைவர் இருக்காங்க. இங்க யாருக்கு பிரச்சனை நாங்க போய் நிற்போம். யார் நல்லது செஞ்சாலும் கூட போய் நிற்போம். நான் நல்லது செய்யல, நான் கோரிக்கை வைக்கல, நான் மற்றவங்க கூட்டுக்குவேன். மற்றவர்கள் செய்யல நான் கூட போய் நிற்பேன். என் கூட இத்தனை தலைவர்கள் இருக்காங்க. நான் யாரையும் தலைவரை ஏத்துக்க மாட்டேன். அதனால 10 ரூபாய்க்கு தலைவர் கிடையாது. எந்த காலத்திலும் தலைவர் பதவி கிடையாது. 10 ரூபாய்க்கு எந்த காலத்திலையும் அரசியல் கட்சியா மாறாது, மாறவே மாறாது. இன்னொரு 4 அமாவாசையில் 5 அமாவாசையில் எம்எல்ஏ எலெக்ஷன் வருது. 10 ரூபாய்க்கும் இந்த எம்எல்ஏ எலெக்ஷன்ல எந்த எம்எல்ஏ எலெக்ஷன்ல எம்பி எலெக்ஷன்ல போட்டி போடாது, போட்டி போடவே போடாது. எந்த வேட்பாளரையும் ஆதரிக்காது, ஆதரிக்கவே ஆதரிக்காது. மரியாதையே பாராட்டிட்டு இருந்த மரியாதைக்குரிய அண்ணன் எம்எல் ரவி வர சட்டமன்ற தேர்தல் நிற்பார். நம்முடைய ஜெயக்குமார் போன தேர்தல் எம்பிக்கு நின்றார், அடுத்து எம்எல்ஏக்கு நிற்பார். இவங்க யார் நின்னாலும் 10 ரூபாய்க்கும் இவர்களை ஆதரிக்காது, ஆதரிக்கவே ஆதரிக்காது, எதிர்க்காது. சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் வேடிக்கை பார்க்கும். பஞ்சாயத்து தேர்தல் வந்தா, உள்ளாட்சி தேர்தல் வந்தா, மாநகராட்சி தேர்தல் வந்தா உங்களை எல்லாம் உள்ளாட்சி தேர்தல் நிக்க வைக்கும், தலைவர்களா மாத்தும். விடவே விடாது உள்ளாட்சி தேர்தல் நிற்போம். அதிகாரத்தை கையில் எடுப்போம். பஞ்சாயத்து அதிகாரத்தை, உள்ளாட்சி அதிகாரத்தை கையில் எடுப்போம், கத்துக்குவோம். எதிர்காலத்தில் தமிழகத்தினுடைய அரசியலை சமூக ஆர்வலர்கள் தீர்மானிப்பார்கள். அதனாலதான் எல்லா கட்சியும் மாநாடு நடத்திட்டு இருக்காங்க. விஜய் மாநாடு நடத்தினார் எத்தனை கோடியில? விஜய் மாநாடு எத்தனை கோடி செலவு நடத்தினார் சொல்றாங்க. இருக்கலாம். திமுக போட்டியா நிகழ்ச்சி நடத்த, அதிமுக போட்டியா ரோட் ஷோ நடத்திட்டு இருக்கு. கோடிக்கணக்கில் செலவு பண்ணி 10 ரூபாய்க்கு மிக எளிமையாக 50,000 ரூபாய் செலவில் மாநாடு நடத்தியது. தொடர்ச்சியாக மாநாடு நடத்தி கொண்டிருக்கின்றது. சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் பிப்ரவரி 1ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் சமூக ஆர்வலர்களை திரட்டி தேர்தலை நோக்கிய மாநாட்டை நடத்துகின்றோம். தேர்தலை நோக்கிய மாநாட்டை நடத்துகின்றோம். தேர்தலுக்கான மாநாடு கிடையாது. ஒரு வேட்பாளரையோ கட்சியையோ தேர்தல் போட்டியிடக்கூடியவரை ஆதரிப்பதற்கு கிடையாது. சமூக ஆர்வலர்கள் ஒற்றுமையாக இருக்கின்றோம். இந்த சமுதாயத்தை மாற்றுவதற்கு மாற்று அரசியல் செய்யக்கூடிய சமூக அக்கறை கொண்டவர்கள் இந்த மண்ணிலே இருக்கின்றோம் என்பதை காட்டக்கூடிய வகையிலே சமூக ஆர்வலர் பாதுகாப்பு மாநாட்டை நாம் தேர்தல் நேரத்தில் நடத்துகின்றோம். மாநாடு நடத்தின அரசியல் கட்சிகள்லாம் தேர்தலுக்கு பின்னாடி, மாநாடு நடத்தின சாதி சங்கங்கள்லாம் தேர்தலுக்கு பின்னாடி காணாம போயிருவாங்க. ஒரு சீட் 2 சீட்டு ஏதோ சூட்கேஸ் பொட்டி கவன் அவன் லெவலுக்கு வாங்கிட்டு காணாம போயிருவாங்க. சமூக அக்கறை கொண்ட ஜெயக்குமார் போன்றவர்கள் தேர்தல் நின்று இருக்கிறத வித்து நாசமா போயிருவாங்க. அவங்களெல்லாம் வாழ்த்துவோம், அவங்களுக்கு ஆதரவு ஓட்டு கேட்க மாட்டோம். ஜெயக்குமார் இருக்கீங்களா? உங்களே தான் சொல்லிட்டு ஐயோ இருக்கிறவங்கள சொல்லலாம், தப்பு கிடையாது. நம்ம கூட உண்மையை சொல்ல கூட தவறு அர்த்தம் பண்ணி என்ன கருச்சந்திரசேகர் ஐயா சொன்னது சரிதானே, இருக்கிறத விற்பீங்கல்ல, வாழ்த்துக்கள். இருக்கிறத விற்கிறதுக்கு வாழ்த்துக்கள். தேர்தலை பொறுத்தவரை 10 ரூபாய்க்கு ஒரு பார்வை இருக்கின்றது. எரிகின்ற கொள்ளியில் எந்த கொல்லி நல்ல கொல்லியோ, எரிகின்ற நெருப்பில் எந்த நெருப்பு நல்ல நெருப்போ அந்த நெருப்பு எடுத்து உன் தலையை சொரிஞ்சிக்க. அதுதான் இந்த தேர்தல் முறை. நேர்மையான மனிதன், நியாயமான மனிதன், லஞ்சம் இல்லாமல், லாவண்யம் இல்லாமல், ஊழல் இல்லாமல் தேர்தல் ஜெயிக்கணும். எதிர்காலத்தில் நடக்கும். நம்ம கொள்ளு பேரங்காலத்தில், எள்ளு பேரங்காலத்தில் நடக்கும். அதற்கான விதையை நாங்கள் இன்றைக்கு மூண்டி கொண்டிருக்கின்றோம். இதுதான் 10 ரூபாய்க்கும் செய்யக்கூடிய அரசியல். நாங்கள் அரசியல் தான் பண்றோம், தலைமுறைக்கான அரசியல். அதற்கு நாம் எடுத்துக்கூடிய ஆயுதம் சட்ட ஆயுதம். ஆட்சி போடுவோம், கோரிக்கை மனுக்களை கொடுப்போம், போராடுவோம், களத்தில் இறங்கி போராடுவோம், சட்ட போராட்டத்தை நடத்துவோம், மக்களுக்கான தேவைகளை நிறைவேற்றி கொடுப்போம். தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம். இந்த மக்கள் ஒரு காலத்தில் உங்களிடம் ஒரு பைசா லஞ்சம் வாங்காமல் உங்களை கூட்டிட்டு இருந்து இழுத்துட்டு போய் அடிச்சு நிக்க வச்சு தேர்தல் நிக்க ஜெயிக்க வைப்பாங்க. அப்படிப்பட்ட காலம் வரும். இந்த மண் மிகப்பெரிய தியாகங்களை செய்த மண். இந்தியாவுடைய முதல் நாடாளுமன்ற தேர்தல் நடக்கின்றது. திண்டிவனம் தொகுதியில் கோயங்கான்னு ஒருத்தர் வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்கத்திலிருந்து தேர்தல் நிற்கிறார். மேற்கு வங்கத்தை சார்ந்த கோயங்கா திண்டிவனம் என்கின்ற கிராமப்புற பகுதியில் தேர்தல் நிற்கிறார். என்ன நம்பிக்கைனா, பணம் இருக்கு, பணத்தை கொண்டு போய் கிராமத்தில் தூக்கி போட்டா இந்த மக்கள் நம்ம ஜெயிக்க வைப்பாங்க நம்பிக்கையில மேற்கு வங்கத்திலிருந்து தொழிலதிபர் கோயங்கா திண்டிவனம் தொகுதியில் தேர்தல் நிற்கிறார். ஆனால் அவர் எதிர்த்து திருக்குறள் முனுசாமி என்கின்ற ஒரு எளிய மனிதர், சட்டம் படித்தவர், நீதிமன்றத்துக்கு செல்லாத இலக்கியவாதி, திருக்குறளை பிரச்சாரம் செய்து கொண்டு கூடிய திருக்குறள் முனுசாமி என்பவர் தேர்தல் நிற்கிறார். அவரை தேர்தல் நிக்க வைக்கிறது மக்கள் நிக்க வைக்கிறாங்க. ஊருக்கு அரணாமி சொல்றாங்க திருக்குறள் முனுசாமி கிட்ட, எம்பி எலெக்ஷன் வருது தேர்தல் நில்லையா அப்படிங்கிறாங்க. திருக்குறள் முனுசாமி சொல்றாரு, என்கிட்ட டெபாசிட் கிட்ட காசு இல்ல, டெபாசிட் கிட்ட காசு இல்லை. ஏன்னா ஊருக்குள்ள வீட்டுல அவ்வளவு புத்தகம் வாங்கி வச்சிருக்காரு. இருந்த படத்தை எல்லாத்தையும் புத்தகமா வாங்கி படிச்சு புத்தகம் எழுதி வச்சிட்டு இருக்காரு. சொல்றாரு தேர்தலில் டெபாசிட் காசு இல்லைங்கிறாரு. மக்கள் சொல்றாங்க நாங்க தரோம், நில்லையா? அதுக்கு திருக்குறள் முனுசாமி சொல்றாரு, நல்ல வேஷ்டி சட்டை என்கிட்ட இல்ல. அருமை நண்பர்களே, இது உண்மை, வரலாற்று செய்தி.
மக்கள் சொல்றாங்க, 4 வேஷ்டி சட்டை நாங்க வாங்கி தரையா, வந்து நில்லியா. அடுத்து சொல்றாரு, என்கிட்ட நல்ல சைக்கிள் கூட இல்ல. ஒரு வழக்கறிஞர், சட்டம் பிடித்தவர், திருக்குறளை விளக்கம் கொடுத்தல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அறிவாளி. அவர் சொல்றாரு, சைக்கிள் கூட இல்ல, வண்டி வாகனம் இல்ல. மக்கள் சொல்றாங்க, மாட்டு வண்டி இருக்கு, டிராக்டர் இருக்கு, நாங்க கட்டி கொண்டு போய் உனக்கு ஓட்டி கேட்கிறேன் வாயா. ஏன்னா திண்டிவனம் தொகுதி மரக்காணத்தில் இருந்து கள்ளக்குறிச்சி வரை மிகப்பெரிய தொகுதி, 100-150 கிலோமீட்டர் பரப்புல இருந்து மிகப்பெரிய தொகுதி. மாட்டு வண்டி இருக்கு, நாங்க கட்டிட்டு போய் உனக்கு ஓட்டி கேட்கிறேன் வாயா அப்படிங்கிறாங்க. கேட்கிறாரு. அடுத்து திருக்குறள் முன்சாமி, எளிய மனிதர், எவ்வளவு செலவு பண்ணுவீங்க? மக்கள் சொல்றாங்க, நாங்களாம் ஆளுக்கு ஒரு 10 ரூபா 5 ரூபா 1 ரூபா போட்டோம்னா ஒரு தொகையை சொல்லி இவ்வளவு செலவு பண்ணுவாங்கிறாங்க. அதுக்கு திருக்குறள் முன்சாமி சொல்லிட்டார், எலெக்ஷன்ல போய் நின்று அவ்வளவு காசு செலவு பண்ணுமா, காசை கரியாக்கணுமா, அந்த காசை என்கிட்ட கொடுங்க, 4 புத்தகம் திருக்குறளை பத்தி எழுதி வச்சிருக்கிறேன், அதை புத்தகமா பிரிண்ட் பண்ணி கொடுத்தா பேரம்பேத்தி காலம் வரைக்கும் இருக்கும், மக்களுக்கு பயன்படும், புத்தகம் அடிக்கிறதுக்கு அந்த காசை கொடுங்கன்னு கேட்டார். எம்பி எலெக்ஷன் நில்டான்னு சொன்னா வேஷ்டி வாங்கி தரோம், டெபாசிட் கட்டுறோம், பிரச்சார செலவெல்லாம் பார்த்துக்கிறோம், தேர்தல் சொன்னா ஒரு எளிய மனிதன், சட்டம் படித்த தமிழ் புலவர் சொல்றாரு, புத்தகம் பிரிண்ட் பண்ணது காசு குடியான்னு சொன்னாரு. அந்த மனிதரை மக்கள் கொண்டு போய் தேர்தல் நிக்க வச்சாங்க. அருமை நண்பர்களே, இந்தியாவில் முதல் தேர்தலில் ஜவஹர்லால் நேரு அதிக ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர். ஜவஹர்லால் நேருக்கு அடுத்து அதிக ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் திருக்குறள் முன்சாமி என்கின்ற எளிய மனிதன், சொந்த வேஷ்டி சட்டை கூட இல்லாதவர். அப்படிப்பட்ட இந்த தேசம் மீண்டும் அது போன்ற ஜனநாயகத்தை நோக்கி செல்லும். அப்படி ஒரு பாதையை உருவாக்குவதற்கு சமூக ஆர்வலர்கள், சமூக அக்கறை கொண்டவர்கள் வெற்றியாளர்களாக மாற வேண்டும். டிராபிக் ராமசாமி ஒரு மனுஷன் சத்தம் போட்டாப்ல, போராடினாப்ல, நீதிமன்றத்துக்கு போனாப்ல, கொரோனா டைம்ல அனாதை செத்து போயிட்டார். அவர் வாரிசு யார் இருக்காங்க? அவருடைய சீடர்கள் யார் இருக்காங்க? இல்ல இல்ல இல்ல. 10 ரூபாய்க்கு மாற்றி காட்டியிருக்கின்றது. சமூக ஆர்வலர்கள் சேரவே மாட்டாங்க 4 பேர். அதை உடைச்சு காட்டியிருக்கோம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் எந்த ஊர்ல சமூக ஆர்வலர்கள் கூட்டம்னாலும் 100 பேர் வராங்க, 100 பேர் வராங்க வராங்க. தமிழ்நாட்டில் எந்த ஊர் வேணாலும் சொல்லுங்க. ஊட்டி நாளைக்கு நிகழ்ச்சி 100 சமூக ஆர்வலர் சேருவோம். ஊட்டியினுடைய எல்லை பகுதி, கூடலூர் பகுதி, சேரன்பாடி, நாளைக்கு கூட்டம் சொல்லுங்க, 100 சமூக ஆர்வலர் சேருவோம். கன்னியாகுமரி மாவட்டத்தின் எல்லை 100 சமூக ஆர்வலர் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு கூட்டுவேன். எந்த ஊர்ல சமூக ஆர்வலர்கள் 100 பேர் வேணும், கூடுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். காரணம், சமூக ஆர்வலர்கள் வெற்றி பெற முடியும் என்கின்ற நம்பிக்கையை நீங்கள் உருவாக்கி காட்டியிருக்கின்றீர்கள். அந்த வேலையை உங்களோடு இணைந்து 10 ரூபாய்க்கும் செய்திருக்கின்றது. அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழகத்துடைய வேலை திட்டம் என்ன, அதற்காக இப்ப நாம் கூடியிருக்கிறோம். சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு ஏதோ ஒரு கட்சி ஆட்சி அமைக்க போயின்றது. யார் வேணாலும் ஆட்சியாளர் சீட்டில் உட்காரட்டும். தமிழக மண்ணில் சமூக ஆர்வலர்கள் தமிழக மக்களை எப்படி வழிநடத்த போகின்றோம், எப்படி ஊழலற்ற தேசமாக தமிழகத்தை மாற்றப் போகின்றோம், சட்டமன்ற தேர்தலுக்கு போய் என்ன வேலை செய்ய போறாங்கிறதுக்கு திட்டமிடக்கூடிய வகையில் இன்றைக்கு நாம் மாவட்ட ஆலோசனை கூட்டத்தை இங்கே ஏற்பாடு செய்திருக்கின்றோம். நம்முடைய பாஸ்கர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வந்திருக்கூடிய தோழமைகளும் பொறுப்பெடுத்துங்க. 10 ரூபாய்க்கு ஒரு பொறுப்பை எடுத்துங்க. பொறுப்பு இலவசம், பொறுப்பு கட்டணம் கிடையாது. பொறுப்புக்கு நீங்க ஒரு பொறுப்பு வந்துட்டீங்கன்னா அந்த பொறுப்புல நீங்கள் விரும்பும் வரை இருப்பீங்க. 10 ரூபாய்க்கு உங்களை எந்த காலத்திலையும் பொறுப்போடு தூக்காது, மாற்றாது. இங்க இசு புஸ்லாம் கிடையாது. நீங்கள் விரும்பும் வரை பொறுப்புல இருப்பீங்க. வேற பொறுப்பு எடுத்துக்கலாம். இப்ப மாவட்ட பொறுப்புல கமலக்கண்ணன் இருக்கார், ஒரு 150-200 பெர்சன்ட் போட்டிருக்கார். என்ன படிச்சீங்க கமலக்கண்ணன்? உட்காந்து பேசுங்க. 9ஆம் கிளாஸ் படிச்ச கமலக்கண்ணனை அங்க ஒரு 100 வழக்கறிஞர் இருக்கிற இடத்துல 9ஆம் கிளாஸ் படிச்ச கமலக்கண்ணனை 10 ரூபாய்க்கு மாவட்ட செயலாளர் நியமனம் பண்ணிருக்கோம். அந்த பொறுப்பு அவர் எடுத்திருக்காரு. காரணம் என்ன பாத்தீங்கன்னா, மாநகராட்சி 150% போட்டிருக்காரு, குடிநீர் வடிகால் வாரியத்துக்கு பெர்சன்ட் போட்டிருக்கார், மின்சார வாரியத்துக்கு பெர்சன்ட் போட்டிருக்கார். இந்த மனசை எப்ப பார்த்தாலும் பொதுமக்களுடைய பிரச்சனைகளை மனுவா கொடுத்து கேள்வி கேட்கிறார். அவருக்கு பொறுப்பு கொடுத்துக்கிறோம். கொடுத்த வேண்டிய நோக்கம் என்னன்னா, செயல்படுறதுலாம் கிடையாது, கூட்டம் கொடுத்து கிடையாது, மாநாடு போறது கிடையாது, மனு போறதுக்கு, பெர்சன்ட் போறதுக்கு, பெர்சன்ட் தொடர்ந்து போறதுக்கு இந்த ஒரு வேலை செய்து ஒரு பொறுப்பு கொடுத்துக்கிறோம். ஒருவேளை நாளைக்கு அவர் சோர்வாயிடுறாரு, டயர்டாயிடுறாரு, என்ன இந்த வேலையை செய்ய முடியலன்னா அவர் ஒரு மாநில பொறுப்பு வந்துருவாரு, பெரிய பொறுப்பு வந்துருவாரு. இந்த வேலையை தொடர்ந்து நேரம் கிடைக்கல செய்வார். 10 ரூபாய்க்கு பொறுப்பாளர்களுக்கு ஒரு நிபந்தனை இருக்கு. எந்த பொறுப்பு எடுத்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் இருக்கு, நிபந்தனை இருக்கு. 10 ரூபாய்க்கு பொறுப்பாளர்கள் முதல்ல பொறுப்பேற்றோன்னு நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை பொழப்ப பார்க்கணும், பொண்டாட்டி பிள்ளை பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும். என்ன சொன்னாங்க? 10 ரூபாய்க்கு பொறுப்பு எடுத்தீங்கன்னா முதல் வேலை பொழப்ப பார்க்கணும், பொண்டாட்டி பிள்ளை பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும். ஓய்வு நேரத்தில் பொது வேலையை செய்யணும். அந்த பொது வேலையை தனியா செய்யக்கூடாது, 4 பேர்த்து கூட சேர்ந்து பண்ணணும். நீங்க எடுக்கிற வேலையை 4 பேர்த்து சேர்த்துக்கணும், மற்றவர்கள் வேலையில் நீங்க போய் கூட சேர்ந்துக்கணும்.
இந்த வேலையை தொடர்ந்து விடாம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எப்போ ஓய்வு கிடைக்கும்? ஒரு நாள்ல ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கு ஓய்வு கிடைக்கும்ல, அந்த 5 நிமிஷம் செய்ய போதும். ஒரு நாள் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஓய்வு கிடைக்கும்ல, இந்த வேலையை தினசரி விடாம செய்யணும். மற்றவங்க கூட சேர்ந்து செய்யணும். ஒரு 100 ரூபாய் செலவு நீங்க தனியா உங்க பாயிலிருந்து பண்ணக்கூடாது, 4 பேர் சேர்ந்து பண்ணணும். மற்றவர்கள் செய்யக்கூடிய பொது வேலைகள்ல நம்முடைய பங்களிப்பு கொடுக்கணும். வேற ஒருத்தர் ஒரு போராட்டம் பண்றாரு, ஒரு 1000 ரூபாய் செலவாதா, உங்க கையில 100 ரூபாய் கொடுங்க, அண்ணே வானே போராட்டம் அடிச்சு 100 ரூபாய் புடினேன், ஒரு போஸ்ட் அடினேன், கோரிக்கையில மக்கள்கிட்ட கொண்டு போனேன், மனு பொறுத்த காசை வச்சுக்கினேன் அப்படின்னு கொடுத்து பங்கேற்றுக் கொள்ள வேண்டும். இந்த வேலையை தொடர்ந்து விடாமல் செய்து கொண்டே இருக்க வேண்டும். உங்களுக்கு நிறைய கேள்வி இருக்கும். மிகப்பெரிய கட்சிகள் தொடர்ச்சியா கூட்டம் நடத்த பயப்படுறாங்க. 10 ரூபாய்க்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஊர்ல கூட்டம் நடத்துப்பா, எப்படி ஒரு நாள் முடியுது? கேள்வி வருதா? ரொம்ப எளிமையான விஷயம். சிக்கனமாக கஞ்சத்தனமாக கூட்டங்களை ஏற்பாடு செய்கின்றோம், விளம்பரத்தை பெரிய அளவில் செய்கின்றோம், சட்ட விழிப்புணர்வை பெரிய அளவில் செய்கின்றோம். ஒரு நண்பர் சொன்னாரு, 10 ரூபாய் சார்ந்த ஒருத்தர் தொட்டா 200 பேர் நிற்பாங்க. இது தவறான செய்தி. நாங்க 200 பேர் நிற்க மாட்டோம். 200 பேர் வருவோம், ஆளுக்கு 5 பெர்சன் எடுப்போம். எவ்வளவு பெர்சன் ஆச்சு? ஒருத்தர் 5 பெர்சன்னா 1000 பெர்சன். உட்காந்த இடத்துல ஒரே நாளில் போட்டு பொழப்பாக்க போயிடுவோம். எங்களுக்கு ஒரு 150 ரூபா செலவு, ஆர்டி போட்டு போயிடுவோம். இப்போ தருமபுரியில் சமூக நலன் பாதிக்கப்பட்டிருக்காரு. இது வரைக்கும் 3000 ஆர்டி போயிருக்கு. 3000 ஆர்டியில் ஒரு ஆர்டிஐ கூட ரிப்பீட் ஆகாது. ஒரு கோரிக்கை கூட ரிப்பீட் ஆகாது. ஒவ்வொரு கோரிக்கை மனுவுக்கும் ஒவ்வொரு ஆர்டி மனுவுக்கும் தனித்தனியாக உட்காந்து பதில் எழுதி ஆகணும். இப்போ அதில் அலுவலகத்துக்கு 3000 மனு போட்டாச்சு. ஒரு பிடிஓ ஆஃபீஸில் வேலை செய்கிற அதிகாரி பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேர் வேலை செய்கிறாங்க. இந்த 20 பேர்த்து தலையில் 3000 பெர்சன் கொண்டு போய் கொட்டிட்டோம். இப்போ அவர்கள் இந்த ஆர்டிஐக்கு பதில் தரணும். 30 நாளில் பதில் தரணும். இந்த ஆர்டிஐ போடக்குள்ள வில்லங்கமாக போட்டு வச்சிருக்கிறோம். கிராம ஊராட்சியில் ஆர்டிஐ கேட்குறோம். கிராம ஊராட்சியினுடைய நிர்வாகம் பதில் தர வேண்டிய ஆர்டிஐ கேட்டுக்கிறோம். இதை கிராம ஊராட்சியினுடைய பிடிஓ பொதுத்தொழில் அதிகாரிட்ட கொடுக்காம ஜெனரல் பிடிஓட்ட, ரெகுலர் பிடிஓட்ட, பிடிஓ கமிஷனர் ஆபீஸ்க்கு பிடிஓ கமிஷனருக்கான பொதுத்தொழில் அதிகாரிட்ட கொடுத்துட்டோம். ஒரே ஆபீஸ் 2 பொதுத்தொழில் அதிகாரி இருக்கிறான். எவன்கிட்ட கொடுத்தா தகவல் தரணும், அவன்கிட்ட தராம 3 நாள்ல 5 நாள்ல 6 சப்கிளாஸ் 3ல மாறுதல் செய்யணும். 3000 பிட்ஸையும் இவங்க ஒரு உத்தரவு எழுதி அந்த டேபிளுக்கு அனுப்பி வைக்கணும். 3000 உத்தரவு எழுதணுமா? எழுத முடியுமா? முடிஞ்சதா? முதல்லயே வைத்த கலக்கி விட்டோமா? 30 நாள்ல இந்த ஆர்டிஐக்கு அவரால் பதில் கொடுக்க முடியாது, முடியவே முடியாது. கடவுளே அந்த இடத்துல உட்கார்ந்தாலும் முடியாது. எந்திரம் படுத்து ரோபோ பொதுத்தொழில் உட்கார்ந்தாலும் அவராலையும் இதுக்கு பதில் தர முடியாது. என கேட்ட கேள்வி எல்லாமே விவகாரமான வில்லங்கமான எளிய கேள்விகள். அதுல ஒரு கேள்வி சொல்றேன். இந்த பஞ்சாயத்து அலுவலகம் என்றைய தினம் துவக்கப்பட்டது? அது துவங்கிய அரசாணை நகல் தேவை. அவ்வளவுதான். ரொம்ப எளிமையான விஷயம். சென்னை மாநகராட்சி எப்போது துவக்கப்பட்டது? துவக்கப்பட்ட அரசாணை கூட எப்போது துவக்கப்பட்டது? கூகுள்ல போய் பார்த்தா சொல்லிடும். அந்த அரசாணை எங்க கிடைக்கும்? ரெக்கார்டு ரூம்ல போய் தேடணும், ஆவண காப்பகத்துல போய் தேடணும். அங்க புதர் மண்டி இருக்கும். இதை தேடி எடுக்கிறது உள்ளார ஒரு அதிகாரி போனானா வெளியே வரக்குள்ள காலி. இந்த மாதிரி சின்னதா விவகாரமா வில்லங்கமா நல்ல கேள்வியா கேட்டுக்கிறோம். 30 நாள் தர முடியாது. நம்ம அதிகாரிகள் நல்லவர்கள். சட்டப்பிரிவு சொல்லி தகவலும் சந்திரி பிரிவு 420 படி 420 படி தகவல் வழங்க முடியாது. உச்ச நீதிமன்ற தீர்ப்புப்படி, உயர்நீதிமன்ற தீர்ப்புப்படி, தகவல் ஆணைய தீர்ப்புப்படி தகவல் வழங்க முடியாது அப்படின்னு ஒரு மொக்க காரணம் சொல்லி தகவலை மறுப்பார்கள். இதுதான் நாம் எதிர்பார்க்கிற பதில். மேல்முறையீடு செய்ய போறோம். நம்ம பிள்ளைங்களுக்கு ஆர்டி கத்து கொடுத்துட்டு இருக்கிறோம். யாரெல்லாம் இது வரைக்கும் ஆர்டி போடல வா தருமபுரிக்கு ஆர்டி போட்டு கத்துக்க. அங்க ஒரு சமூக அளவில் மிரட்டப்பட்டிருக்கிறார். ஆகஸ்ட் 5 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சு. அன்னைக்கு கிராம சபையில ஒரு சமூக அளவில் சுதந்திரம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஒரு ஆர்டி போட கத்துக் கொடுக்குறோம். மேல்முறையீடு நம்மால் கத்துக்கிறாப்ல. மேல்முறையீடுலயும் பதில் கிடைக்காது, தகவல் கிடைக்காது. பதில் வரும், அதுலேயே ஒரு மொக்கையா பதில் தருவாங்க. ஆணையத்துக்கு அப்பீல் பண்ண போறோம். 3000 அப்பீல் தமிழ்நாடு தகவல் ஆணையத்துக்கு வரப்போகுது. ஆணையம் பொறுமையா 2-3 வருஷம் விசாரிக்க போறோம். இந்த 2-3 வருஷத்துக்கு நாம போட்ட ஆர்டிஐ கிழிச்சு போட முடியாது, ஃபைலை மூட்டை கட்டி தூக்கி போட முடியாது. ஃபைல் போட்டு பத்திரமா வச்சாகணும். 3 வருஷம் இந்த ஆணையம் இந்த தகவல்லாம் இலவசமா கொடு அப்படின்னு ஒரு 2 லட்சம் 3 லட்சம் பக்கத்தை இலவசமா கொடுக்க போகுது. கொடுத்தாங்கன்னா அங்க இருக்க அதிகாரிகள் நிறைய பேர் ஜெயிலுக்கு போறோம். நிறைய பஞ்சாயத்து தலைவர் ஊட்ட வித்து காட்டை வித்து ரெக்கவரிக்கு அரசாங்கத்தில் பணத்தை கட்ட போறோம். இது 3 வருஷம் இந்த பஞ்சாயத்து ஓட போகுது.
3 வருஷம் கழிச்சு என்ன ஆகும்னா நாம போட்ட ஆர்டிஐ அதற்கு பிறகு 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் ரெக்கார்ட் ரூம்ல இந்த ஃபைலை பத்திரமா கட்டி வைக்கணும். ஒரு நாளைக்கு எரிக்கிறதுக்கு முன்னாடி மாவட்ட பதிவுதல்ல டிஸ்ட்ரிக்ட் கெசட்ல நோட்டிபிகேஷன் கொடுத்தா இந்த ஃபைலை எரிக்கணும். அது வரைக்கும் இந்த ஃபைலை எரிக்கிறதுக்கு இல்லாம நம்ம சமூக ஆர்வலர் ஆர்டி போட்டு கேட்டுட்டு இருப்பான். ஒரே ஒரு சமூக ஆர்வலரை ஒரு பொய் கேஸ் போடுறதுக்கு ஒரு தள்ளுமுள்ளு ஒரு அடிச்சதுக்கு 3 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகள் தண்டனையை கொடுக்கிறோம். இது நாம் எடுக்கக்கூடிய சட்ட போராட்ட முறை. உங்களை யாரையாச்சும் சமூக விரோதிகள் தொட்டாங்கன்னா, உங்களை யாராச்சும் அதிகார மையம் கேள்வி கேட்டுச்சுன்னா, நசுக்க முயற்சி செஞ்சா நீங்க அப்படியே ஒதுங்கிங்க, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க அப்படியே ஒதுங்கிங்க, நாங்க பாத்துக்கிறோம். நம்ம கிருபானந்தன் பேச சொன்னார், காவல்துறை விசாரணை கூப்பிட்டா என்ன கேட்க சொன்னாரு? சம்மன் கேட்க சொன்னார். தயவு செய்து உட்காரு, தயவு செய்து காவல்துறை கூட முரண்பாடுகளை வச்சுக்காதீங்க. காவல்துறை கூட நம்ம ஒன்று சொன்ன எம்எல்ஏ எம்பி மந்திரியை கொலைச்சா விட்டுருங்க. அந்த மாதிரி போலீஸ் தப்பு பண்ணுதா விட்டுருங்க. போலீஸ்க்கு எதிராக ஆர்டி போடாதீங்க, போலீஸ்க்கு எதிராக பெட்சன் போடாதீங்க. போலீஸ் விசாரணை கூப்பிடுதா, அண்ணே வரனே எப்பனே வரணும், ஏடையா வந்துடுங்க, எஸ்ஐ சார் வந்துடுறேன் சார், எப்போ சார் வரணும், 10 மணிக்கு 9 மணிக்கு வந்துடுங்க அப்படின்ட்டு போங்க. சம்மன் கேட்காதீங்க, நோட்டீஸ் கேட்காதீங்க. கோவிலம்பாக்கம் தம்பிகள் இருக்கீங்களா? ஒரு செய்தி தெரியுமா? மணிமாறன் என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா தெரியுமா? தெரியுமா? எனக்கு ஏன் வாட்ஸ்அப்ல போடல? அப்படியா? கோவிலம்பாக்கத்தில் ஊராட்சி மன்ற தலைவராக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய மணிமாறன் என்பவர் அவங்க அண்ணனை விட்டு அடியால விட்டு சமூக ஆர்வலரை அடிச்சிட்டாரு. வழக்கு கொடுத்துருக்குறோம், எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இது தொடர்பாக முகநூலில் ஒரு பதிவு போட்டுக்கிறேன். ஊராட்சி மன்ற தலைவர் மணிமாறனுடைய உட்காந்து தம்பி அண்ணன் தாக்கியதால் ஊராட்சி மன்ற தலைவர் மணிமாறனுடைய அண்ணன் மீது காவல்துறை சமூக ஆர்வலரை தாக்கியதற்காக வழக்கு பதிவு செஞ்சிருக்கு அப்படின்னு எஃப்ஐஆர் காப்பியை ஃபேஸ்புக்கில் போட்டுக்கிறேன். இதற்கு என்னுடைய இனிய நண்பர் மணிமாறன் காவல்துறையில் புகார் கொடுத்துருக்கார். காவல்துறை எனக்கு ஃபோன் பண்ணி விசாரணைக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க. வரேன்னு சொல்லியிருக்கிறேன். சம்மன்லாம் கேட்கல, கேட்க மாட்டேன் சொல்லியிருக்கிறேன். ஒரு ஊராட்சி மன்ற தலைவர், அவர் மனைவி தான் தலைவர், அவர் இல்லை. புகார் கொடுத்துருக்காரு. முதல்ல எஃப்ஐஆர் போடுங்க, முதல்ல எஃப்ஐஆர் போடுங்க. நாம தோசை திருப்பி போடுங்க. ஒரு நிமிஷம் நான் சொல்ல முழுமையா காதுல வாங்குங்க. முதல்ல கொஞ்சம் முழுமையா காதுல வாங்குங்க, முடிச்சிடறேன். சந்தேகங்கள்லாம் நிகழ்ச்சி முடிச்சுட்டு பேசுவோம். உணவு ஏற்பாடு செய்யல, அதனால சந்தேகங்கள்லாம் பொறுமையாக கேட்போம். நீங்கள் சாப்பாடு சந்திட்டு சந்தேகங்கள் பேசுவோம். முதல்ல ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் பொறுப்பான மனுஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எஃப்ஐஆர் போட்டுருங்க. எப்போ என்னை ஜெயிலுக்கு அனுப்புன்னு சொல்லுங்க, வரேன். எப்போ என்னை ஜெயிலுக்கு அனுப்புன்னு சொல்லுங்க. பஸ் ஏறி வந்துடுறேன். நீங்கள் வண்டி எடுத்துல வந்து அரசாங்கத்துக்கு செலவு வச்சிடாதீங்க. நானே டவுன் பஸ் ஏறி வந்துடுறேன். எப்போ வேணாலும் அரெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் கூப்பிடுங்க, வந்துடுறேங்கிற தகவலை சொல்லியிருக்கிறேன். ஏதோ 8ஆம் தேதியோ 10ஆம் தேதியோ 11ஆம் தேதி திருத்தி ஒரு சம்மன் அனுப்பியிருக்காங்க. சட்டப்படி அந்த புகாரை எதிர்கொள்ளுமே தவிர காவல்துறை கூட சண்டை பண்ண மாட்டோம், காவல்துறை கூட மோதவே மாட்டோம். எங்களுக்கு எங்க பஞ்சாயத்தில் எங்க ஊர்ல ஊழல் ஒழிக்க வேண்டிய வேலை இருக்கு. போலீஸ் கூட சண்டை பண்ற வெட்டி வேலையை இப்ப செய்ய போறதில்ல. எதுக்கு அப்படின்னா சாத்தான் குளத்தை கொஞ்சம் மனசுல வச்சுக்க. முட்டாளுங்க கிட்ட அதிகாரத்தை கொடுத்துட்டோம், மணலை பாதிக்கப்பட்டவர்கிட்ட ஆயுதத்தை கொடுத்துட்டோம். முட்டாள்கிட்ட அதிகாரத்தை கொடுத்துட்டோம், மணலை பாதிக்கப்பட்டவங்க ஆயுதத்தை கொடுத்துட்டோம். ஒரு சின்ன எடுத்துக்காட்டோட இப்ப என்னுடைய பேச்சை நிறைவு பண்றேன். நேரம் ஆயிடுச்சு, 1:44 நேரம் ஆயிடுச்சு, முடிச்சிடலாம். 5 நிமிஷம் முடிச்சிடலாம். ஒரு கல்யாண விருந்துக்கு போயிட்டு இருக்கிறோம் மனைவியோட. எங்க போயிட்டு இருக்கிறோங்க? காலையில 7 மணிக்கு முகூர்த்தம், 6:30 மணிக்கு மண்டபத்துக்கு வீட்டுக்காரம்மாவோட போயிட்டு இருக்கிறோம். நாம என்ன ட்ரெஸ் போட்டிருப்போம்? நல்ல அழகா ட்ரெஸ் போட்டுருவோம். வீட்டுக்காரமா பச்சலை கட்டிட்டு நகையெல்லாம் போட்டு நம்மளோட கல்யாணத்துக்கு வந்துட்டு இருக்கு. அப்ப எதிரில் வெறி பிடிச்ச சொறி நாய். நாம கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கிறோம், வீட்டுக்காரமோட நடந்து போயிட்டு இருக்கிறோம், மண்டபத்துக்கிட்ட போயிட்டு இருக்கிறோம். அப்ப வெறி பிடிச்ச சொறி நாய் சாக்கடையில் விழுந்து நனைஞ்சு அந்த சாக்கடை நாத்தத்தோட சாக்கடை தண்ணியோட நமக்கு ஏத்தாப்புல நம்மளே கடிக்க வருது. நாம தான் சமூக ஆர்வலர் இல்ல, நமக்கு தான் சமுதாயத்து மேல பாசம் இருக்குல்ல. ஒரு வெறி நாயை தெருவில் விட்டா அது எத்தனை குழந்தைகளை கடிக்கும், எத்தனை பொதுமக்களை கடிக்கும். ஒரு சொறி நாயை விட்டா எத்தனை நாய் சொறியை உருவாக்கும். சாக்கடை நாத்தோட ஒரு நாயை தெருவில் விட்டா எவ்வளவு மக்களை அசிங்கப்படுத்தும்.
நாம நல்ல சமூக ஆர்வலர். நாம என்ன செய்யணும் முதல்ல அப்படின்னா, அது சொறி நாய் வெறி நாய் சாக்கடையிலிருந்து வந்த நாயை பிடிச்சி குளிப்பாட்டி சொறிக்கு வைத்தியம் பார்த்து வெறிக்கு வைத்தியம் பார்த்து அந்த நாயை ட்ரீட்மெண்ட் கொடுத்து நாயினுடைய வெறியை தணிச்சு சொறிக்கு வைத்தியம் பார்த்து நல்ல நாயை மாற்றி அதுக்கு உணவு கொடுத்து பாதுகாக்கிற வேலையை செய்யணும். கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்கு ஆமா பொண்டாட்டி என்ன செய்வாங்க, வீட்டுக்காரமா என்ன செய்யும்? சரி, இப்ப சொறி பிடிச்ச வெறி நாய் சாக்கடையிலிருந்து வருது, அதை தொட்டா நம்ம நிலைமை என்ன ஆகும்? நாரிடுவோம். அது தொட்டா நாரிடுவோம். தெரியுதா இல்லையா நமக்கு? இப்ப அந்த சொறி நாய வெறி நாய சாக்கடையிலிருந்து வெளியே வர நாய சாக்கடை நாத்தோட நாயை போய் நாம பிடிக்கணுமா? பிடிச்சா என்ன ஆகும்? நாரிடுவோம். வெறி நாய் என்ன பண்ணும்? எங்க பிடிச்சி கடிக்கும்? நல்லா தெரியுதுல்ல, நமக்கு தான் 6 அறிவு இருக்குல்ல. என்ன செய்யணும்? கல்யாண வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறோம், அங்க விருந்துல வடை பாயசத்தோட 16 வகையான இனிப்பை தலவாழை இலை போட்டு ஒரு அமுக்கு போறோம். வீட்டுக்காரமா ஆசையா வந்துட்டு இருக்காங்க. நாம இப்ப என்ன செய்யணும்? அப்படி ஒதுங்கி நேரா போய் கல்யாண வீட்டுல விருந்த தின்னுட்டு இடையில அந்த செல் எடுத்து சம்பந்தப்பட்ட துறைக்கு ஒரு கம்ப்ளைண்ட் அனுப்பி ஒரு பெட்சன் அனுப்பி அந்த ஒரு சொறி நாய் ஒண்ணு வெறி பிடிச்சி ஆடிட்டு இருக்கு, அதை ட்ரீட்மெண்ட் கூடியாங்கிறத முடிஞ்சா செய்யணும். இல்லையா கம்முன்னு கல்யாணம் வீட்டு போய் சின்னுட்டு வரவழி பார்க்கணும். அந்த வெறி பிடிச்ச சொறி நாய் சரி பண்ற வேலையை செய்ய முயற்சி பண்ணக்கூடாது. நான் சொன்ன வெறி பிடிச்ச சொறி நாய் சாக்கடைந்து வர நாய், நான் சொன்ன நாய் நான் என் வாயால சொல்ல மாட்டேன், நீங்க ஃபீல் பண்ணிக்கலாம். இப்ப சொல்லுங்க, பார்க்கணும் அந்த நாய்க்கும் வைத்தியம் பார்க்கணும். கல்யாணத்தை முடிச்சுட்டு பந்தக்கடாயை முடிச்சுட்டு தின்னு தெம்பா இருப்போம்ல, அப்ப முனிசிபாலிட்டிக்காரனை கூப்பிட்டு நகராட்சிக்காரனை கூப்பிட்டு நாய் பிடிக்கிறவனை கூப்பிட்டு பாதுகாப்பா அந்த நாயை பிடிச்சி வைத்தியம் பார்க்க சொல்லணும். அதற்கு நாம நிறைய இன்னும் பயிற்சி எடுத்துக்கணும், தெரிஞ்சுக்கணும். நாம இன்னும் பலமா மாறணும். இல்லை அப்படின்னா சாத்தான் குலத்தை மனசுல வச்சுக்கங்க, சாத்தான் குலத்தை மனசுல வச்சுக்கங்க. தெளிவா சொல்றோம். நாம பஞ்சாயத்து ஊழல், உள்ளாட்சி ஊழல், நம்ம தேர்வாளர்களுடைய ஊழலுக்கு எதிராக போராடிட்டு இருக்கிறோம். உங்ககிட்ட தெளிவா திரும்ப வாக்குறுதி தரோம். உங்கள் மீது காவல்துறை பொய் வழக்கு போட்டால் நாங்க விடமாட்டோம். காவல்துறையோட நீங்க வம்பு வழக்கு போவாதீங்க. ஒரு காவல்துறை அதிகாரி வேணும்னே அடாவடிக்கு சமூக ஆளுநர் பொய் வழக்கு போட்டார்னா கம்முன்னு விடுங்க, முன்ஜாமீன் எடுத்துக்கங்க. அரெஸ்ட் பண்றாரா, ரிமாண்ட் பண்றாரு, ஜெயிலுக்கு போயிட்டு வாங்க. அந்த காவல்துறை அதிகாரிய சம்பந்தப்பட்ட அதிகாரிய எங்ககிட்ட காதை கடிச்சிட்டு நீங்க போய் பொழப்பாருங்க. அவர் அந்த ஸ்டேஷன்ல டிரான்ஸ்பர் ஆகி வெளியூர் போவாரு. அதே ஊர்ல இருக்காரு ரிட்டையர் ஆகிற வரைக்கும் எப்படி டிரான்ஸ்பர் ஆகி போவான்ல? இப்போ எலெக்ஷன் வந்துருச்சு, 3 வருஷம் வேலை செஞ்ச எல்லா இன்ஸ்பெக்டர் டிரான்ஸ்பர் ஆயிடுவான்ல, எல்லா ஏசிடிசி டிரான்ஸ்பர் ஆகி போயிடுவான்ல. போன பிறகு சொல்லுங்க, நாங்க பாத்துக்கிறோம். ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் அந்த காவல்துறை அதிகாரி எங்களுடைய அடிமை. அதுக்காக தான் எங்களுக்கு நேர்ந்து விட்டுருக்காங்க. அதுக்காக தான் நாங்க இங்க சமூக பணிக்கு வந்திருக்கிறோம். அதுக்காக தான் உங்களுக்கு நண்பரா இருக்கிறோம். அவரை நாங்க பாத்துக்கிறோம். எங்களுக்கு கிடைச்ச பிரியாணி அவர் தான். அவர் கொத்து புரோட்டா போறது மட்டும் தான் எங்களுக்கு வேலை. பாத்துக்கிறோம். அவர் ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் எங்களுக்கு பதில் சொல்லி ஆகணும். ₹1 லஞ்சம் வேணாலும் சரி, ₹100 லஞ்சம் வேணாலும் சரி, ஒரு சட்டமீறல் பண்ணாலும் சரி, எங்களுக்கு வந்துரும், வர வச்சிருவோம். முள்ளால் எடுக்க வேண்டும். இந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு, காவல்துறை நண்பர்களுக்கு அவங்க எடுத்து தகவல் எப்படி வாங்கணும் அப்படி எங்களுக்கு தெரியும். எங்க டிப்ஸ் கொடுத்தா எப்படி அங்கிருந்து தகவல் வாங்க முடியும் எங்களுக்கு தெரியும். காவல் நிலையத்தில் எத்தனை கோஷ்டி இருக்குன்னு தெரியும். இவர் எந்த ஸ்டேஷனுக்கு போனாலும் அங்கிருந்து டேட்டா வாங்க முடியும், சாத்த முடியும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா நாமக்கல் மாவட்ட காவல்துறை நண்பர்கிட்ட நம்ம திட்டம் என்ன, வேலை என்னங்கிறது தெரிஞ்சுங்க, கேட்டுங்க. தைரியமா நீங்க உங்க வேலையை பாருங்க. அதுக்காக போய் இந்த முட்டாளுங்கிட்ட ஒதுங்கி போயிட்டே இருங்க. அவர்களுக்கு தெரியும் 10 ரூபாய் சமூக ஆர்வலர்கள் இவர்கள் காவல்துறைக்கு எதிராக பெர்சன் போட மாட்டான், காவல்துறைக்கு எதிராக ஆர்டி போட மாட்டான். தப்பு பண்ணவன் MP MLA மந்திரி அதிகாரம் இருக்கு, வந்து ஒரு பெர்சன் கொடுத்து எஃப்ஐஆர் போட சொல்லி கேட்கறான், போட்டு கொடுத்துருவோம். இவங்க ஒரு புகார் கொடுக்குறாங்க, வாங்கி எஃப்ஐஆர் போட்டுருவோம். எப்பா நீயாச்சும் அவனாச்சும் கோர்ட்ல போய் பார்த்துக்கணும், ஒதுங்கி போயிடுவாங்க. நீங்க ஒரு பக்கத்தில் ஒதுங்கி போய் ஊருக்கு நல்லது பண்ற வழியை பாருங்க. அதை விட்டுட்டு போலீஸ் கூப்பிடக்குள்ள சம்மனிங்க. புதிய CRPC என்ன சொல்லு தெரியுமா? ஒரு புகார் கொடுத்தா வாங்கின உடனே படிச்சு பார்த்து எஃப்ஐஆர் போடணும், அந்த எஃப்ஐஆர் ஃப்ரீயா தரணும். இதுதான் போலீஸோட டியூட்டி தெரியுமா? 90 நாள் சார்ஜ் ஷீட் போடணும் தெரியுமா? அப்படிலாம் பேசுனீங்கன்னா முதுகு தாங்குமா? இந்த வேலையை செய்யணும்னு ஆசைப்படுறவங்க செய்யுங்க. வாழ்த்துக்கள்.
நாங்க அந்த வேலைக்கு ஆக மாட்டோம். எங்களுக்கு ஊர்ல நல்லது செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு, நல்லது செய்ய வேண்டிய வேலையை நிறைய இருக்கு. இந்த வேலையெல்லாம் பின்னாடி நீங்க செய்ய தான் போறீங்க, பின்னாடி செய்ய தான் போறீங்க. செய்யறதுக்கு தனியாக ஆட்கள் இருக்காங்க, அதெல்லாம் பாதிக்கப்பட்ட கழகம் பார்த்துக்கும். அதெல்லாம் பார்த்துக்கும். நம்முடைய நண்பர்கள் அங்கே இருக்காங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. ஏற்கனவே அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, மறுபடியும் வாழ்த்துக்கள் அவர்களுக்கு. நாம கூட நிற்போம். வாரன் பாலா கேள்விப்பட்டீங்களா? வாரன் பாலான்னு ஒரு மிகப்பெரிய சட்ட மேதை, என்னங்க பொறியாளர் என்ஜினியர். அவரு ஒசூர்ல இருக்காரு, சொந்த ஊர் கும்பகோணம். என்னுடைய இனிய நண்பர், என்னுடைய நெருங்கிய நண்பர், எனக்கு மிக மிக வேண்டியவர். அவர் எழுதிய புத்தகங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய எல்லா நூலகத்திலும் இருக்கு. அவர் எழுதிய சட்ட புத்தகங்கள் நீங்களும் நீதிமன்றத்தில் வாதாடலாம். அவர் எழுதிய சட்ட புத்தகங்கள், அவர் எழுதிய சிஆர்பிசி, அவர் எழுதிய நீதிமன்ற நடைமுறை புத்தகங்கள், அவர் 10 புத்தகத்துக்கு மேல எழுதியிருக்காரு. அந்த புத்தகங்கள் எல்லா நூலகத்திலும் இருக்கு, எல்லா ஜெயிலும் இருக்கு. மத்திய அரசாங்கம் அவருடைய சட்ட புலமையை பாராட்டி அவருடைய புத்தகத்திற்கு நிதி வழங்கி இருக்கின்றது. கைத்தட்டலாமே. அவர் கொடுத்த சட்ட ஆயுதத்தை தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்ட வல்லுநர்கள், கைநாட்டுகள், எளிய மனிதர்கள் மிக சிறப்பாக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள், அண்ணன் உட்பட. ஆனா இன்றைக்கு அவர் கோயம்புத்தூர் சிறையில் 4 ஆண்டுகளாக இருக்கின்றார். 4 ஆண்டுகளாக கோயம்புத்தூர் சிறையில் இருக்கின்றார். அதற்கு முன்பு 5 ஆண்டுகள் தலைமறைவாக இருந்தார். அவர் மீது தாராபுரம் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்கு, திருப்பூர் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடந்துட்டு இருக்கு. அந்த கேஸ்ல உயர்ந்தபட்சம் 3 வருஷம் ஜெயில் தண்டனை தர முடியும். இவர் ஆமையா நான் தான் குத்துறது ஒப்புதான் ஜெயிலுக்கு அனுப்பியான்னு மகாத்மா காந்தி மாதிரி நீதிமன்றத்தில் போய் சொன்னா கூட 3 வருஷம் தான் தண்டனை தர முடியும். அந்த வழக்கில் அவர் 5 ஆண்டுகள் தலைமறைவாக இருந்தார். 4 ஆண்டுகளாக கோயம்புத்தூர் மத்திய சிறைச்சாலையில் இருக்கின்றார். அவருடைய தீவிர ஆதரவாளர் அண்ணன் யாரும் ஜாமீன் எடுக்காம இருக்காங்க. எனக்கு ஒரு வருத்தம் இருக்கின்றது. அவர் சிறையிலிருந்து முழுமையாக பூரண நலத்தோடு உயிரோடு வர வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆசை இருக்கின்றது. இறைவன் கையில் இருக்கின்றது. அவர் மட்டும் வெளியில் இருந்தார்னா இந்நேரம் ஒரு 30-40 புத்தகம் எழுதியிருப்பார், நமக்கெல்லாம் பயன்பட்டுருக்கும். ஒரு சின்ன கேஸ்ல நீதித்துறை கூட சண்டை பண்ணிக்கிட்டு, போலீஸ் கூட சண்டை பண்ணிக்கிட்டு 5 வருஷம் தலைமறைவு, 4 வருஷம் ஜெயிலு. வாழ்க்கை போயிடுச்சா? யார் யாருக்கெல்லாம் கோர்ட்டு கேஸ்னு வாழ்க்கையை நாசமாக்கின்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் போலீஸ் கூட போய் சண்டை பண்ணுங்க, ஜட்ஜு கூட போய் சண்டை பண்ணுங்க, சவுக்கு சங்கர் கூட போய் சேர்த்துங்க, வாரன் பாலா கூட போய் சேர்த்துங்க, பாதிக்கப்பட்ட கூட போய் சேர்த்துங்க. எங்களை கொஞ்சம் ஆள விடுங்க. எங்களுக்கு எங்க ஊர்ல என் ஊரை திருத்தணும், என் ஊர்ல கொஞ்சம் நல்லதா நாத்து நடணும், பணம் நடணும், தென்னை நடணும் நாங்கள் ஆசைப்படுறோம். அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறோம். சரிங்களா? கொஞ்சம் உணர்ச்சிப்பட்டம் தப்பா நினைக்காதீங்க. வாரன் பாலா என்னுடைய நெருங்கிய நண்பர். அவர் மீது எனக்கு காதல் இருக்கின்றது. 10 ரூபாய் இயக்கம் தமிழ்நாட்டில் வளர்ந்திருக்கின்றது என்றால் அதில் வாரன் பாலா போட்ட விதையும் ஒரு காரணம். அவர் செய்த தவறை நீங்கள் யாரும் செய்துவிடக் கூடாது என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம். அதனால சொல்றோம், கோர்ட்டு விட்டுருங்க, சவுக் சங்கர் பார்த்துக்குவாரு, போலீஸ் பாதிக்கப்பட்டவர்களும் பார்த்துக்கோம், எம்எல்ஏ எம்பி அறப்போர் இயக்கம் பார்த்துக்கோம். நாம நம்ம ஊரை கொஞ்சம் மாத்தலாம். நம்ம சின்னோடு கோயிலம்பாக்கம் கிராமம் மாற்ற முடிச்சா தம்பி? எவ்வளவு கடுமையா போராடிட்டு இருக்கிறோம், எவ்வளவு பெரிய போராட்டம். இன்னும் போராட வேண்டிய எல்லை இருக்கின்றது. அடுத்த பஞ்சாயத்துல நீங்களா உட்காரணும். மணிமாறன் எம்எல்ஏ உட்காரணும். அவர் எம்எல்ஏ எலெக்ஷன் நின்னாருன்னா அவருக்கு போய் ஓட்டு கேளுங்க. உங்க ஊருக்கான ஒரு எம்எல்ஏ ஆகணும். ஆனா விட மாட்டோம். 5 வருஷம் தோல் உரிச்சு போடுவோம். 5 வருஷம் தோல் உரிச்சு போடுவோம். பள்ளிக்கரையில் அவர் தின்னது எல்லாத்தையும் கக்க வைப்போம். வருமானத்துக்கு அதிகமாக சம்பாதிச்சது எல்லாத்தையும் கோர்ட்ல வந்து கட்ட வைப்போம். விட மாட்டோம். இதுதான் 10 ரூபாய்க்கு நிலைப்பாடு. இதில் நாங்க மாற மாட்டோம். சமூக ஆர்வலர்கள், சமூக அக்கறை கொண்டவர்கள் கொஞ்சம் பொது வேலைகளை பகுதி நேரமா செய்யுங்க. சாப்பாட்டுக்கு ஊறுகாயா வச்சுக்கங்க. முழு நேரமா செய்யாதீங்க. தொடர்ந்து நாம பயணிப்போம். நிச்சயமா நமக்கு வெற்றி கிடைக்கவே கிடைக்காது. ஆனா நம்ம பேரம்பேத்தி காலத்துல நீங்கள் விதைத்த விதை முளைக்கும். காங்கிரஸ் கட்சின்னு ஒரு கட்சி இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துச்சு. இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி காங்கிரஸ் கட்சி. அந்த காங்கிரஸ் கட்சியை துவைக்கும் போது வெறும் 14 பேர் தான் துவக்கினாங்க. பாரதியார் என்கின்ற ஒரு மிகப்பெரிய உலக கவிஞன் செத்து போயிட்டார் உங்க ஊர்ல, மெட்ராஸ்ல, மயிலாப்பூர்ல. அவர் அளவுக்கு போனவங்க எத்தனை பேரு? வெறும் 7 பேர். கார்ல் மார்க்ஸ், உலகமே கொண்டாடக்கூடிய மிகப்பெரிய அறிவுலக மேதை,
நம்முடைய முதலமைச்சர் நம்ம அப்பா ஸ்டாலின் கூட 2 மாசத்துக்கு முன்னாடி சமாதியில் போய் அஞ்சலி செலுத்தி வந்தார். கார்ல் மார்க்ஸ் இறந்த போது அவருடைய அடக்கத்திற்கு வந்தவர்கள் வெறும் 17 பேர். இன்றைக்கு உலகத்துல சிலை இல்லாத இடமே கார்ல் மார்க்ஸ் கிடையாது. மகாகவி பாரதியாருடைய 100வது ஆண்டு விழாவில் சென்னையில் கலந்து கொண்டவருடைய எண்ணிக்கை 1,00,000 பேர். அப்படிப்பட்ட மாற்றத்தை நீங்கள் உருவாக்க போகின்றீர்கள். நம்ம காலத்துல, நம்ம பேரம்பேத்தி காலத்துல இதை புரிந்து கொண்டு எந்த மாற்றமும் உடனடியாக வராது. நாம 4 பேர் இருக்கோம், மாற்றிட முடியுமான்னு நினைக்காம நாம போட்ட விதை நம்முடைய தலைமுறைக்கு கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு கொஞ்சம் சின்னதா அசைவு உருவாக்குவோம். இந்த அசைவை தொடர்ந்து உருவாக்கிட்டே இருப்போம். நிச்சயமாக நம்முடைய நோக்கம் வெற்றி பெறும். எதிர்கால சந்ததிகள் எப்படி விடுதலை போராட்டத்தை பேசுகின்றார்களோ அதை விட நம்முடைய ஊழலை போராட்டத்தை பேசுவார்கள். மாவீரன் கட்டபொம்மன், பூலிதேவன் இவரெல்லாம் விடுதலை போராட்டத்தில் தூக்கு மேடைக்கு போனப்ப இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கும், வெள்ளைக்காரனை துரத்திட முடியும் நம்பிக்கை அவங்களுக்கு இருந்திருக்குமா? மாவீரன் பகத்சிங் தூக்கு கயிறை முத்தமிட்ட பொழுது இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கும் நம்பிக்கை அவருக்கு இருந்திருக்குமா? வாய்ப்பே கிடையாது. சிட்டகாங் புரட்சியாளர்கள் பங்களாதேஷ்ல, பழைய இந்தியாவில் சுதந்திரத்துக்கு போராடினப்ப சுதந்திரத்துக்கான ஒரு கீற்று கூட, சின்ன ஒளி கூட கிடையாது. கிடைத்ததே இல்லையா சுதந்திரம்? அப்படிப்பட்ட விடுதலை ஊழலுக்கு எதிராக நிச்சயமாக கிடைக்கும். அதற்கு நாம வெற்றி பெற்று காட்ட வேண்டும். நமக்கு இந்த அதிகாரி என்ன பயப்படுறோம், மாத்திக்க. இந்த அதிகாரி நம்மளை பயப்படக்கூடாது, மதிக்கணும். இந்த அரசு அலுவலகம் நான் போனா அப்படி பயப்படும் தெரியுங்களா? தவறு. இந்த அரசு அலுவலகம் நாம போனா நாம எடுத்துக்கூடிய நியாயமான கோரிக்கைகளை பார்த்து மரியாதை கொடுக்கின்றார்கள் என்கிற எண்ணத்தை உருவாக்க வேண்டும். அந்த எண்ணத்தை உருவாக்கிட்டோம்னா நாம ஜெயிப்போம். உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்ற வாக்குறுதி, உங்களை எவனா தொட்டா நாங்க பாத்துக்கிறோம், 10 ரூபாய்க்கு பாத்துக்கோம், விடவே விடாது. அவனுக்கு சனி பிடிச்சிருச்சு. அரசியல்வாதி உங்களை தொட்டானா நாங்க பாத்துக்கிறோம், நீங்க ஒதுங்கி நாங்க பாத்துக்கிறோம். நீங்க போய் அவனை வம்புழுக்காது. அப்புறம் பேசிக்குவோம், முடிச்சிருவோம். நன்றி வணக்கம். லைவ்